அண்ணன் எந்த ஸ்கூல்ல இருந்து வந்தாரு அப்படின்றது தெரியும். அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் இப்ப வெல்கம் பண்றதுக்கு நேரம் இதே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டோட இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அவரை தொடர்ந்து கண்டிப்பா விடுதலை டு அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதை கேட்கதான் லாங் வெயிட்டிங். அவர்களை தொடர்ந்து கலையை அதீதமா ரசிக்கக்கூடிய ஒருத்தர், நட்பு கொண்டுனா உடனே தோழியும் உயிரும் கொடுக்கக்கூடிய ஒருத்தர், மாமா நான் வர மாமா அப்படின்னு அண்ணன் சொன்னோன்னு ஓடி வந்திருக்கக்கூடிய மக்கள் செல்வன் அண்ணன் விஜய் சேதுபதி அவர்களை கிடைக்கிறோம். தேங்க்யூண்ணா. இந்த ஒரு நேரத்தில் திரு 5 ஸ்டார் செந்தில் சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். 5 ஸ்டார் செந்தில் சார். அவரை தொடர்ந்து உண்மையிலே இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு கூஸ் பம்ப் மொமெண்டா இருக்கு. யுவன் சாரோட மியூசிக்ல சூரியனை பார்த்தோம், இப்ப சூரியனை மேடையில பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. ஹீரோ சூரிய அவர்களை மேடை கிடைக்கிறோம். நீங்க கொடுக்குற எனர்ஜி உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபீல் வருது. சூப்பர், தேங்க்யூ. ஏன்னா இவ்வளவு பேரோட உழைப்பு, இத்தனை பேரோட வேர்வை, இத்தனை பேரோட ரத்தம் எல்லாமே உங்களோட கைத்தட்டல் மட்டும்தான் ஒரு பதிலும் ஒரு பரிசும். உங்களுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ. எல்லா டீம்லயும் வந்து யார் யாரெல்லாம் பேச போறாங்க அப்படின்னா எல்லாரும் பேசுவாங்க அப்படின்வாங்க. பட் ப்ரொடியூசர் எங்க டீம்ல எப்பா மேடையில் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா பேச போறது இதுல பாதி பேர் தான். அவங்க கேட்டுக்கிட்டதே அது ஒண்ணுதான், மேடைக்கு வர்றோம் ஆனா எங்களை பேச மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. சோ நீங்க வந்திருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபர்ஸ்ட் யாரை நம்ம முதல்ல பேச கூப்பிட்டாலும் என்னப்பா என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட ரெண்டாவது கூப்பிட்டு பயங்கரமா பேசுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம எப்ப கூப்பிட்டாலும் பயங்கரமா பேசக்கூடிய ஒருத்தரை தான் கூப்பிட போறோம். பாடலாசிரியர் திரு ஸ்நேகன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையை பார்க்குறேன். அதில் முதல்ல என்ன வழி கொடுத்ததுக்காக வேண்டி ஒன்றும் நன்றி. நான் நிறைய பேசணும், நிறைய பேர் பேசுனதுக்கு அப்புறம் பேசலாம்னு நினைச்சேன். இந்த படம் வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்துருக்குறது. ஏறத்தாழ நான் வந்து உங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ ஒரு 3000 பாடல்களுக்கு மேலே. ஆனால் இந்த படத்தில் ஒரு 3 பாட்டு எழுதியிருக்கேன். இந்த 3 பாட்டு எழுதுற வரைக்கும் நான் டைரக்டர் நேரில் பார்க்கவே இல்லை. செவிவழி செய்திகள் மூலமாகவே நாங்கள் தகவல்களை பரிமாறிக்கொண்டு எழுதப்பட்டது. இதுக்கான பாலம் போட்டு கொடுத்தது இசையமைப்பாளர் யுவன் சார். அப்போ வந்து என்ன தேவைங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனால வேண்டி எங்களுக்கு வந்து நேர சந்திக்கிறதுக்கான அவர் தொடர் படப்பிடிப்புல இருந்ததுனால வேண்டி சந்திச்சு பேசுறதுக்கான நேர அவகாசம் இருவருக்குமே கிட்டாம போனதுனால, தூரத்துல இருந்தாலும் உணர்வுகளை பிரதிபலிக்கிற அந்த விஷயத்துல வந்து எப்போதுமே என்ன தேவைன்னு ஒருத்தவங்க தெளிவா இருந்துட்டாங்கன்னா கொடுக்கறதை நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். அந்த வகையில வந்து இந்த படத்துல வந்து சந்திக்காமலே இந்த மேடையில தான் நான் இயக்குனரே சந்திக்கிறேன். என் மேல நம்பிக்கை வைத்ததுக்கு முதல்ல இயக்குனருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், ஒரு சந்திப்பு கூட இல்லை, இப்பதான் முதல் முறை சந்திக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் இந்த படைப்பு வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இவ்வளோ பேர் ஒரு பாட்டுக்கு 10 வாட்டி கூட சந்திப்போம், 10 வாட்டி பேசுவோம். அந்த இது இல்லாம ரெண்டாவது வந்து நிறைய ஹீரோக்களுக்கு, அநேகமா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீரோக்களுக்குமே நான் எழுதியிருக்கேன். ஒரு சில பேர்த்துக்கு எழுதும் போது மட்டும்தான் மனசு வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லும். ஏன்னா எனக்கான ஒரு படைப்பை நான் படைக்கும் போது எனக்கு எப்படி ஒரு உணர்வு வருமோ. ஒரு வார்த்தை இருக்கிறது, தாயை பற்றி எழுத வேண்டுமானால் மார்பு சுரக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த மாதிரி எனக்காக எழுதும் போது மட்டும் என் பேனாக்கள் முண்டாசு கட்டி கொண்டு எழுதும் இல்லையா, அந்த மாதிரி என்ன ஒருத்தன் அப்படின்னு பாக்குற ஒரு சில ஹீரோக்கள்ல மிக முக்கியமான ஹீரோவா
நண்பர் சூரிய நான் பார்க்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மண் கலந்த, ஒரு வாழ்வியல் கலந்த ஒரு மனிதனை இன்றைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. அவர் வந்து திரைத்துறையில அறிமுகமானாலும் அவருக்குள்ள இருந்த ஆளுமையை கண்டுபிடித்தது இயக்குனர் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள். அவருக்கு தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பெரிய நம்பிக்கை கொடுக்கணும். நான் ஹீரோக்கள் அழகா தான் இருக்கணும், ஜிம் பாடியா தான் இருக்கணும், ரொம்ப உயரமா இருக்கணும், நுனி நாக்குல ஆங்கிலம் பேசணும், யாரை பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி நிக்கணும் அப்படிங்கிற எல்லா வரைமுறைகளையும் உடைத்தெறிந்து விட்டு கூட்டத்துல, எங்க ஊர் திருவிழா கூட்டத்துல, எங்க ஊர் ஜனத்திரல்கள ஒருத்தன் நடக்கிறான்ல, அவனுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்குல்ல, நான் காமிக்கிறேன்டான்னு சொன்ன அந்த நம்பிக்கை தான் அண்ணன் வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய ஆளுமை. அதை அண்ணன் சூரிய அவர்கள் அதை காப்பாத்திருக்கிறாரு. அதனுடைய அடுத்த பிரதிபலிப்பா இந்த பாக்குறோம். எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் காமிக்கிறது. கடைசி வரைக்குமே ஒரு நோஞ்சா மாதிரி இருந்துகிட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் அதை வெடிக்கிற அந்த ஒரு களம் பார்க்கும்போது இல்ல ஆமா இல்ல இவன் தானே ஹீரோ அப்படின்னு தோணுது. உண்மையிலேயே ஒரு சாமானியனுக்குள்ள இருக்கிற அந்த ஆளுமையை இங்க வெளிப்படுத்துகிற படைப்பாளிகள் ரொம்ப குறைவு. அந்த வகையில இந்த படத்துல அண்ணன் சூரிய அவர்களுக்கான இந்த களத்தை அமைத்துக் கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை அண்ணன் சூரி சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உலக சினிமான்னு பேசப்படுகிற எந்த சினிமாவும் பிரம்மாண்டத்தை பற்றி பேசுவது இல்லை, இல்லை பெரிய பெரிய நடிகர்களை பற்றி பேசுவது இல்லை, உணர்வுகளை பற்றி பேசுகிறது, உண்மையை பேசுகிறது, வாழ்வியலை பேசுகிறது. எனவே உலக சினிமா என்பது நமக்கு தூரமா இருக்குங்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப அருகையாவில் இருக்கு. அந்த அருகாமையில நம்மை சுற்றி நம்மை பற்றி நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உணர்வுகளாக பிரதிபலிச்சு கிடக்கலையா, அதை பதிவு செய்வதற்கான படைப்பாளிகள் சமீப காலத்துல வந்துட்டு இருக்கிறாங்க போது சினிமா ஒப்பனைகளை கடந்து, கற்பனைகளை கடந்து வாழ்வியோடு கைப்பிடித்து நடக்க தொடங்கி விட்டதுங்கிற ஒரு ஆளுமை இந்த மாதிரி படங்களையும் இந்த மாதிரி படைப்பாளிகளையும் இந்த மாதிரி ஒரு களமும் அதை உண்மையாக நிறுத்தி கொண்டிருக்கிறது. பொதுவா வென்றவனை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனா வெள்ள துடிப்பவர்களை யாரும் கண்டு கொள்வதில்லை. அதனால்தான் பொதுவாக வெற்றி பெற்றவர்களிடம் போனால் நாம் கைகட்டி நிற்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கைத்தட்டி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக தட்டி கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட படைப்பாளிகள் இருக்கும் வரைக்கும் நம் மண்ணின் கதை, மக்களின் கதை, நமக்குள் மறைந்து கிடந்த உணர்வுகள் திரையில் இன்றைக்கு வெளிப்படையாக வந்து நிற்பதற்கு இந்த படைப்பாளிகளும் இந்த படைப்பும் ஒரு சான்றாக அமையும். அதுல ஒரு ஓரத்துல நானும் இருக்குங்கிறதுல நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் பிடித்த இன்னொரு நபர் இந்த அரங்கத்துக்கு என்ட்ரி கொடுக்க போறாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட கோலிவுட் பிரின்ஸ் அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை அழைக்கிறோம். அதை பத்தி கேட்போமா? கேட்டுருவோம். ஓகே, இந்த ஒரு அழகான நேரத்துல நெக்ஸ்ட் யார் வந்து பேச போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சமீபத்துல பயங்கரமான சென்சேஷனான பாட்டு ஹிட் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய சூப்பர் சுகு இந்த பாட்டுக்கு சூப்பர் லிரிக்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அவரை தான் பேச வைக்கிறோம். சூப்பர் சுகு அவர்கள். ரொம்ப கம்மியா பேசிக்கிறேன், ஏன்னா இவ்வளவு பெரிய மேடையில வந்து பேசுறதுக்கு. ஸோ முதல்ல வந்து வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. துரை சார், வரிசையா பாப் கல்ச்சர்ல இடம் பிடிச்சிருக்கீங்க. உங்களோட படங்கள் நம்ம எதிர்நீச்சல இருந்து எல்லா இன்னி வரைக்கும் தொடர்ந்து உங்களோட படங்களோட ரெஃபரன்சஸ், மக்களோட அவங்க இயல்பா பேசிக்கிற நகைச்சுவை எல்லாத்துலயுமே உங்களோட ரெஃபரன்சஸ் பல இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க ரொம்ப ரெலவென்டான ஒரு டைரக்டரா இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து வெற்றிகள் தரதுக்கு இன்னும் மேல மேல வளர்க்கிற வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து உட்காந்து ஒரு இயக்குனர் அண்ணன் நீங்க சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்நேகன். எனக்கு ஆக்சுவலி இயக்குனரோட வாய்ப்பு கிடைச்சிச்சு, பேச வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு இசையமைப்பாளரோட தான் இன்னும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ஒரு சூப்பரான டியூன் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு இந்த பாட்டுக்கு முதல்ல கொடுத்த போது இந்த புதுப்பேட்டையில வர அந்த நெருப்பு வாயினில் வரும் அந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு.
அதை கேட்டு வந்து சூப்பரா இருக்கு, இந்த சிச்சுவேஷன் டைரக்டர் அவங்க சொன்னாங்க, நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அது எப்படி ஆயிடுச்சுன்னா சூரியன் கேரியர் கிராஃப் மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் முதல்ல வந்து இந்த துணை கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சூப்பரா ஃபர்ஸ்ட் இந்த வருஷன் இருந்துச்சு. இப்ப பார்த்தா பாட்டுல இடிஎம் டிராப் எல்லாம் போட்டு இன்னும் அப்படியே ஒரு பன்மடங்கு ஆம்பிளிஃபை பண்ணி விட்டாங்க பாட்டை. இப்ப சூரியனோட கேரியர் இப்ப எப்படி எந்த பாத்துல போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் பாட்டு. சோ வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு நம்ம ஒரு பங்கு அங்க ஒரு ஓரமா இருக்கும்ன்றது. சூரியன் இப்போ வெற்றிமாறன் சார் வந்து உங்களை ஒரு ஹீரோவாக்கி ஒரு அழகு பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க, குதிரையை கொண்டு போய் நீங்க ஒரு ஏரி கிட்ட கொண்டு போகலாம், ஆனா அந்த ஏரியில குதிரை வந்து அந்த தண்ணியை குடிக்கிறது வந்து அந்த குதிரை கையில தான் இருக்கு அப்படின்ட்டு. வெற்றிமாறன் சார் ஒரு பெரிய ஏரி கிட்ட கொண்டு போய் அழகா அண்ணனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அண்ணன் என்னன்னா அந்த ஒட்டுமொத்த ஏரியுமே குடிச்சிருவாரு போல, குடிச்சிட்டு எனக்கு அடுத்தது கடலை கொண்டாங்கடான்ற மாதிரி இருக்காரு. வாழ்த்துக்கள் நான் கரியர்ல. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. பால் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இன்னும் வாய்ப்புகள் கொடுங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச். அவரை தொடர்ந்து நம்ம இந்த ட்ரெய்லர்ல பாக்குறப்போ ஒவ்வொரு சண்டை காட்சியும் அவ்வளவு தத்ரூபமா இருக்குன்னா அது மிக மிக முக்கியமான காரணம் நம்ம மாஸ்டர் மகேஷ் மேத்யூ அவர்கள். அவர் ஒரு நல்ல கைத்தறுடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இங்க நிக்கிறதுக்கு. லைக் இவ்வளோ பெரிய பட்டாளமே இங்க இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எனக்கு பெரிய ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சூரியன் இது வரைக்கும் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்த்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டெடிகேஷன். ஒரு ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி ஆச்சு அவருக்கு. ஆல்ரெடி ஷோல்டர் இன்ஜுரி இருக்கு. ஸோ ஃபைட் பண்ணும்போது வந்து நிறைய நிஜமா செங்கல்கள்லாம் மண்டையில விழுந்து நிறைய இன்ஜுரி, ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து ஃபைட் பண்ணாரு. ஆனா ரொம்ப சந்தோஷம்னா உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. நிஜமா சொல்றேன், இந்த டெடிகேஷன் வந்து நான் எங்கேயும் பார்க்கல இது வரைக்குமே. ஆனா நீங்க வந்து வேற லெவல். எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ எனக்கு என்னோட லைஃப்ல வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார் குமார் சார் இங்க இருக்காரு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த மேடையில இங்க என்ன பேச வச்சதுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பேசுறதுக்கு ரொம்ப டைம் கிடையாது. ஸோ தேங்க்யூ, நன்றி ஸோ மச். டைம் இல்லாதனால்தான் அவர் கம்மியா பேசுறது, எல்லாம் நிறைய பேசியிருப்பாரு அப்படின்றது தெரியும். தேங்க்யூ சோ மச். அவரை தொடர்ந்து அடுத்தது யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேர் தெரியலனா கூட பரவாயில்ல, அண்ணன் வந்து தோல்ல கை போட்டு தம்பியா அப்படின்னாருன்னா அப்படி ஒரு பாசம் ஒருத்தர் இருக்கும். நல்ல கைத்தலோட மைண்ட் கோபி அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க எல்லா பெரிய மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப சிறந்த மேடை, ரொம்ப அழகான மேடை. நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எனக்கு உயரத்துக்கு போறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைஞ்சிருக்க சூரிய பெரிய வாழ்த்துக்கள். வளர்ச்சி என்பது என்ன அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டு சூரிய ஐயா. நான் முதல் படம் நடிக்கும் போது நாங்கள் பார்த்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வளர்ந்த காலகட்டம் வரைக்கும் அவர் மாறவே இல்லை, அவரையும் மாத்திக்கவே இல்லை. அந்த குணமும் குணாதிசயமும் அப்படியே இருக்கு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணணும், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். புடிசர் ஐயாக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. எங்க ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க. நாங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எல்லாத்தையும் ரொம்ப அழகா நேர்மையா நேர்த்தியா ரொம்ப அழகா கொடுத்தமைக்கு பெரிய நன்றி. இயக்குனர் ஐயா, முதல் நாள் ஷூட் போக சொல்லவே இயக்குனர் ஐயாக்கு கண்டிப்பா இவன் பண்ண மாட்டான் ஒரு நம்பிக்கை. ஏன் அப்படின்னா முதல் காலே பெரிய டைலாக், ஒரு 3 பக்கம் டைலாக்ல வந்து எல்லாம் மதுரையில சார்ந்த மொழியில பேசணும். முதல் நாளே கேட்ட போட்டுச்சு. ஐயோ போச்சே அப்படிதான் நினைச்சாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது, அந்த மொழியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் இரவு உட்காந்து கோடை அடிச்சு எல்லாமே கத்துக் கொடுத்தாங்க, எப்படி பேசணும் என்பதை கத்துக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு உள்ள போய் நடிக்கும் போது ரொம்ப இயல்பா இருந்ததுக்கான காரணம் இயக்குனர் ஐயா. இந்த புகழெல்லாம் இயக்குனரை மட்டுமே சாரும். இந்த படத்துல நல்ல பேர் வாங்குற அப்படின்னா அந்த புகழெல்லாம் இயக்குனருக்கு. இந்த டீம் ரொம்ப அழகான டீம். எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவா வேலை பார்க்குற மக்கள். உன்னிவேணன் தம்பி ஒருத்தர் இருக்கான். தம்பியை வந்து நான் வந்து அந்த ஐயப்பன் படம் பார்த்த பிறகு அவன் மேல இருக்க மதிப்பு ஜாஸ்தியாக போச்சு. தம்பிக்கு ஒரு கடவுள் மாதிரியே இருந்தான் அந்த படத்துல. இந்த படத்துலையும் அவங்களோட தம்பியோடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இதுல நடிச்ச எல்லா மக்களுமே ரொம்ப இயல்பா உண்மையா நேர்மையா வேலை பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த படம் வெற்றி படமாக அமையும். அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச். அவர்களை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராங்கான கதாபாத்திரம் பண்ணிருக்கக்கூடிய துஷ்யந்த் அவர்களை பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் மெடிக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் என் குரு சார் சசிகுமார் சாருக்கு பெரிய நன்றி. அண்ட் டைரக்டர் சார் என்னை சூஸ் பண்ணி இந்த படம் அந்த கேரக்டர் நம்பி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். என் சூரியனை உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. வெயிட்டிங் டு சி மோர் ஃப்ரம் யூ. நன்றி, வணக்கம். இது மேலே பேசலாம் நான் பார்த்துருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அவர்களை தொடர்ந்து நிறைய சிறப்பான படங்கள் எடிட் பண்ணிட்டு பயங்கர பிஸியா இருக்கக்கூடிய எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து நான் 4-5 படம் அவர் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து ஒரு ஐடியாஸுமே வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி என்கிட்ட கேட்டு இது பண்ண நல்லா இருக்குமா, அது பண்ண நல்லா இருக்குமான்னு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்து என் கூட ஒர்க் பண்ணாரு. அண்ட் வந்து படம் செம்மையா வந்திருக்கு. எனக்கு படம் நான் எடிட் பண்ணும் போதை விட ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இடத்துலையுமே நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து சூரியனை வந்து எத்தனை ஹீரோஸ் வந்து எடிட்டர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர்னா சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு 20 படம் மேலே பண்ணியிருக்கேன். ஸோ சூரியனை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாரு, படம் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு பேசாம ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்போம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த குமார் அண்ணனும் வந்து ரொம்ப ஒரு வாட்டியும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுவார். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அவர்களை தொடர்ந்து ரோஷினி ஹரிப்பிரியன் அவர்களை பேச அழைக்கிறோம். நல்ல கைத்தலுடன். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய மேடையில உங்க முன்னாடி இப்படி நின்று பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில, துரை செந்தில் சாரோட டைரக்ஷன்ல, யுவன் சார் மியூசிக், ஆர்த்தர் சார் ஃப்ரேம், ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு மூவியில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல். ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரை செந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த செட்ல நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். சசிகுமார் சார், சூரி சார், அதுக்கப்புறம் மயம்கோபி அண்ணா, உன்னி முகுந்தன் சார், சமுத்திரகனி சார், இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட நடிக்க போறோம், அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னு ரொம்ப நர்வஸா இருந்தது எனக்கு. இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷிவராகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போறோம் அப்படின்னு இருக்கணும். பட் அவங்க அவ்வளோ ஹம்பிளா, அவ்வளோ கைண்டா, அவ்வளோ ஸ்வீட்டா வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால நான் இங்கே வந்திருக்கேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் ஃபார் தி லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. இவ்வளோ பேர் பேசுனாங்களே, யாருக்காவது மைக் அட்ஜஸ்ட் பண்ணாரு அவர் பார்த்தீங்களா? கரெக்டாக போட்டு ஓடி வருவார், பவுடர்லாம் போட்டு ரெடி ஆகி. ஸோ அவர்களை தொடர்ந்து கவர்னர் படத்துடைய ஹீரோயின் ரேவதி சர்மா அவர்களை நல்ல கைத்தலுடன் பேச அழைக்கிறோம். ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட செகண்ட் மூவி அண்ட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவியே அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட, வெற்றிமாறன் சார் ஸ்கிரிப்டோட, துரை செந்தில் சார் டைரக்ஷனில் ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் சார், வெல்சன் சார், he was so kind to me. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப வெல்கமிங்கா இருந்தாங்க. எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் அன் அவுட் சைடர் பிகாஸ் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. பட் அது மதுரை பாஷான்னு லைக் இட் வாஸ் டிஃபிகல்ட். பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்து பண்ண வச்சாரு. ஐ ஆல்சோ வாண்ட் டு சே 2 things. ஒன் இஸ் தட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி 1947 ஆகஸ்ட் 16 சிவகார்த்திகேயன் சார் தான் வந்திருந்தாரு ஆடியோ லான்ச்சுக்கு. அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஹீ இஸ் ஹியர்.
Another thing, I've already met Vijay Sethupathi sir once. I don't think he remembers. உங்களோட படம் அதித்தி பாலன் அவங்களோட ஒரு படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கேக் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஷூட்டிங் அப்போ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தீஸ் 2 things. அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போய் படம் பார்ப்பீங்க. அண்ட் 1947க்கு கிடைச்ச மாதிரி அதே அன்பு எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அவங்களை தொடர்ந்து நெக்ஸ்ட் வரப்போற உண்மையாலே ஒரு பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை மொழிகளையும் கலக்கக்கூடிய ஒருத்தர். இவரை பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு 40 நாள் ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா எஸ்கேனோட அப்பாவா அவரை பார்த்தேன். அவ்வளவு டெரரா இருப்பார் டான்ல. இப்ப இங்க பார்க்கும்போது அவரே காலேஜ் போற மாதிரி கண்ணாடி எல்லாம் திருப்பி போட்டு ஸ்டைலா இருக்காரு. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான். அதாவது ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அதாவது தூரமா இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க, கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது. அவனுக்கு முதல் படத்துல ஒரு அருமையான பூசாரி இருந்தார். பல முறை தீ இறங்கினவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தார். இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்துல பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமா அந்த தீ பக்கத்துல நிக்கிறவங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த களத்துக்கு 2 பக்கமும் இடையில நிற்பாங்க. தீ இறங்கும் போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு. அந்த மாதிரிதான் நின்னோம் எல்லாருமே. தம்பி இறங்குறான், அவன் பக்கத்துல நின்றுக்கணும், கையை பிடிச்சுக்கணும். ஆனா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டா இறங்கி வந்தான். இந்த படத்துல அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் இந்த படத்துக்குள்ளே இருந்தான். நல்லா வருவாட, நல்லா வரும். என் தம்பி சசியோடு இந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் சொல்லணும், எங்க டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்ப சொன்னாரு, அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு. அது போதும். ஏன்னா அவர்கிட்ட இருந்த ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது. அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. துரை சார் எப்பவுமே நீங்க வரீங்க, நீங்க அங்கிருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டாரு, நம்ம வரோம் அப்படின்னாரு. அப்படி அவர் பக்கத்துல அவர் தோள் எடுத்து வச்சுக்குவாரு ஆர்டிஸ்ட. அது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது சார். அந்த மனசு, அந்த எளிமை, அந்த ரொம்ப அப்படி கூட்டிட்டு போறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்துல உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் இதுக்குள்ள இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஆர்வ சார் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் எங்க ஆர்ட் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெல்வோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு நேரத்துல மேடையில் இன்னொரு முக்கியமான நபர் அழைக்க போகிறோம். வடிவகரசி அம்மா அவர்களே ஒரு நல்ல கைத்தட்டுடன் மேடை கிடைக்கிறோம். சொன்ன உடனே பயம் வருதுல, அருணாச்சலம் நீங்க சொல்றதே தான் இருக்கு. ஒரு நல்ல கைத்தட்டல கொடுக்கலாம். ஓகே, சோ அடுத்ததா யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அமெரிக்கா போனாலும் வேட்டி கட்டும் ஒரு தமிழன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், மண்மனம் மாறாத மதுரை வாசத்தை பேச்சிலே கொடுக்கக்கூடியவர், நட்பின் இலக்கணம், அன்பின் அடைக்கலம் அப்படின்னா சசிகுமார் அண்ணன் அவர்களை கண்டிப்பா சொல்லலாம். மிகப்பெரிய கைத்தறலோட சசிகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம்.
எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் பேச முடியாது, ஏன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் பேசணும். நான் இந்த படத்துக்குள்ள நான் தான் கடைசி வந்தேன். எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க. அப்போ துரை செந்தில்குமார் சார் கதை சொன்னார். இரா சரவணன் மூலமாக தான் சொன்னார், இந்த படம் பண்ணுங்க, நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இரா சரவணன் சொன்னார். அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன். டைரக்டர் சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடித்த உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இல்லைலாம் யாரும் கேட்கல. ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோடு வந்தார். ஆப்பிள் ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து, சார் இந்தாங்க சார், இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு, இல்லை சார் நல்லா இருக்கு சார், ஃபோட்டோ எடுத்தாங்க இது பண்ணாங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லாம் நினச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் நான் மாட்டேன், டைரக்ஷன் பண்ண போறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தேன், மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல நினைச்சு, இருப்பா எப்படியாவது கேளுங்க, கடைசியாவது படம் ஒருத்தண்ட கதை சொல்லியிருக்கீங்க, கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இல்லை சார் இருந்தாங்க சார், பிடிங்க சார், போட்டோ எடுங்க. போட்டோவும் எடுத்துட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுத்தி பண்ணிட்டாங்க. ஆனா ஒண்ணு எல்லாமே நினைச்சாங்க. ஆனா குமார் ப்ரொடியூசர் நினைச்சாரு நான் பண்ண மாட்டேன், ஏதாவது மனசு மாறிடும் நினைச்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனா நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சூரிக்காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். அந்த ஒரு இதுக்காக தான் இப்ப எல்லாமே வந்திருக்கும்னா, இப்ப வெற்றிமாறன் சார் வந்து சூரிய ஒரு ஹீரோவா வளர்த்து விட்டாரு. விஜய் சேதுபதி, சிவா எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும். எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக, சூரியோட மனசுக்காக தான். கனி அண்ணன் எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான். அப்ப எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னா, சூரிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அப்ப எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும். ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியன். கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியன் தான் செகண்ட் ஹீரோவா அந்த படத்துல, அவர் இன்னொரு ஹீரோவா, 2 ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமா அது இருந்தது. எல்லாருமே வளர்த்து விட்டதுதான். அப்ப எல்லாருமே சூரி நல்லா வரணும், எந்த ஈகோ இல்லாம சூரியோட வளர்ச்சியில உண்மையிலே இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும், வராதவங்களும் நல்ல அக்கறை இருக்கும். ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனாலதான் இந்த படம் வந்து சூரிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்துல பண்ணேன். ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா அப்படின்னு இருக்காரு நினைக்கிறேன் கையில அண்ணன். சோ அவரை தொடர்ந்து தேங்க்யூ சோ மச். அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட் வர போறவரு வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படி ஒரு எனர்ஜி, எதிர்நீச்சல் ஆரம்பிக்கட்டும் இல்ல காக்கி சட்டை போட்டு ஐம் சோ கூல் சொல்ற ஒரு மொமெண்டா இருக்கட்டும், இப்போ வரைக்கும் இன்னைக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். நேத்து கூட அவரை மீட் பண்ண அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் ஷேர் பண்ணுவாரு. இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களை நல்ல கைத்தலுடன் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வெற்றிமாறன் சார், என்னோட ஃபர்ஸ்ட் நான் பாலமேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர், நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட், லாஸ்ட் அசிஸ்டன்ட். அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து ஒரு பிரதர்லி ஃபிகரா, ஒரு அண்ணன் மாதிரி என் கூட எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன். இந்த படத்துலயே அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்னோட நிறைக்குறை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிட்ட ஒருத்தர், என்னோட டிராவல் பண்ற ஒருத்தர். முதல்ல தேங்க்ஸ் சார். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ், என்னோட எல்லா படத்துக்கும் அவர் தான் ஆர்ட் டைரக்டர். அவர் மூலமா தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது. என்னை வந்து குமார் சார்ட்ட அவர் தான் சொன்னாரு. அங்கிருந்து தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்துல 73 days ஒர்க் பண்ணோம். 73 days கூட இருந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்த ஒரு ஆர்ட் டைரக்டர். அவருக்கு நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய நாள் வரமாட்டாரு, அதனால அது குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் குமார் சார். குமார் சார் வந்து மேனேஜரா இருந்து இந்த 2 படம் பண்ணிட்டு அப்படி உள்ள வந்தவர். ஸோ நான் அவரை மீட் பண்றதுக்கு முன்னாடியே அவரை பத்தி நம்ம கேட்போம் இல்லையா, எப்படி இந்த ப்ரொடியூசர் என்ன மாதிரின்னு கேட்கும் போதே நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, கதையெல்லாம் பேசி முடிச்சோடனே சார் ஒரு 55 நாள் ஒரே ஷெட்யூல்ல படத்தை முடிச்சிடுறேன், இந்த பட்ஜெட்ல முடிச்சிடறேன்னு சொல்லி தான் இதை ஆரம்பிச்சோம். அப்புறமா காஸ்டிங் இந்த சைட்லாம் வரும்போது சார் சில நேம்ஸ் எல்லாம் சொன்னாரு. இப்ப இருக்கிற நேம்ஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சார் நம்ம 55 நாள் பட்ஜெட்ன்ற மாதிரி பேசியிருக்கோமே சார், எப்படி சார்? இல்ல சார் நம்ம பெருசா பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. சரி சார், ஓகே. மியூசிக் யார் சார்னா சார் யுவன் சார். போயிடலாம் சார், 55 நாள் பட்ஜெட். இல்ல சார் யுவன் சார் நல்லா பெருசா இருக்கும் சார் அப்படின்னாரு. அப்படியே பார்த்தா அடுத்தடுத்து ப்ரோமோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சார் அது பெரிய படங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே சார்? ஆமா சார் நம்ம பெரிய படம் தான் சார் பண்றோம்
இல்ல சார் இந்த 55 நாள் பட்ஜெட் இல்ல சார் அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். இப்படியே ஆரம்பிச்சு படம் முழுக்க அவரு வந்து நான் பட்ஜெட் சொல்றதை விட அவரு வந்து எனக்கு இப்போ இன்டர்வல் சீக்வன்ஸ்க்கு ஒரு 1000 பேர் வேணும் அப்படின்னு சொன்னா நான் 1000 பேர் இருந்தா நல்லா இருக்கும் சார், ஆனா ஒரு 700 பேர் இருந்தா போதும்னு சொல்ல வரும்போதே அவர் 1000 பேரா சார் நாளைக்கு வந்துருவாங்க சார் நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதை எடுத்துட்டு போனாரு. ஒரு பாயிண்ட்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு 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 ஐட்டம் சாங் மாதிரி ஒண்ணு பண்ணலான்ற மாதிரி நான் சொல்லி டியூன் வாங்கி லிரிக்லாம் எழுதி வந்துருச்சு. ஆனா அதை ஷூட் பண்ண வேணாம், ஏன்னா படத்தினுடைய லென்த்துக்கு கொஞ்சம் இதா இருக்குமோ நினைச்சிட்டு இருக்க டைம்ல மேனேஜர் ஒரு நாள் வந்தாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. சார் அந்த ஐட்டம் சாங் என்ன சார் சார் வேணான்னு சொல்றாரா, ப்ரொடியூசர் வேணான்னு சொல்றாரான்னு கேட்டேன். இல்ல சார் ஒரு 3 ஐட்டம்கள் வச்சு நல்லா பண்ணலாமா, அதை பெருசா பண்ண சொல்றாரு. சார் தேனியில 3 ஐட்டம்கள் வச்சு நான் என்ன பெருசா பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சேன். அருணாச்சலம் படத்துல ரஜினி சார் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் இது எப்படி பண்றதுன்ற மாதிரிதான் இந்த படம் எனக்கு இருந்தது. அந்த சூட்சமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட்ல சின்னதா சொல்லிட்டு அவர் மைண்ட்ல ஒரு பெரிய படத்தை வச்சிருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன அந்த இதுக்கு இழுத்துட்டு வந்தாரு. கடைசியா ஆடியோ லான்ச்சுன்னும் போது என்ன சார் ஆன்லைன்லயான்னு கேட்டா இல்ல சார் சத்யம் தியேட்டர்ல தான் பண்றோம் அப்படின்னாரு. நான் ஷாக்கே ஆகல. இதுக்கப்புறம் ரிலீஸும் இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சார், இதே மாதிரியே போட நல்லா இருக்கும். அடுத்ததா ஸ்னேகர் சார் சொன்னாரு நாங்க மீட் பண்ணல அப்படின்னு. சாரை நான் மீட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் ஆடுகளத்துல அசோசியேட்டா ஒர்க் பண்ண போது அந்த 2 பாட்டு இருக்குல்ல சார் வெள்ளாவி வச்சுதான் அதெல்லாம் நாங்க ரசிச்சிருக்கோம் ஸ்பாட்லயே. சோ மதுரை படம் போதே எனக்கு யாரெல்லாம் இருந்தா கரெக்டா இருக்குன்னும் போது ஸ்னேகர் சார் வந்து எனக்கு அபியூஸா வந்துட்டாரு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் சார், முன்னாடியே மீட் பண்ணது இல்ல. சூப்பர் சூப்பர் சார், உங்களுக்கும் தேங்க்ஸ். அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. அடுத்ததா என்னோட டெக்னீஷியன்ஸ் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ வந்து என்னோட குடியில வந்து சில்வா மாஸ்டரோட அசிஸ்டண்டா அதுல ஒர்க் பண்ணாரு. அப்பவே அவரோட இது எனக்கு பிடிக்கும். நாங்க யார் மாஸ்டர்னு பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன மீட் பண்ண வந்தாரு. என்னன்னா ஜென்ரலி ஒரு படத்துல ஃபைட் எடுக்கும் போது என்ன ஆகும்னா ஹீரோஸோட கேரக்டரை மிஸ் பண்ணுவோம் சில டைம்ல. ஏன்னா அவங்க சீன்ஸ்ல வேற மாதிரி இருப்பாங்க, ஃபைட் வரும்போது வேற மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் இந்த கேரக்டர் என்ன, இந்த கேரக்டர் என்ன பேசும், என்ன பண்ணும் அப்படின்றத என்னோட டிஸ்கஸ் பண்ணி அந்த மீட்டர்ல இருந்து விலகாம டிஸ்கஸும் பண்ணுவோம். பட் எடுக்கும் போது மாஸ்டர்ஸ் வந்து ஒரு பஞ்சு ஒரு மிஸ் ஒரு கிக்குன்ற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாம எனக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த கேரக்டரை வந்து அழகா பண்ணி கொடுத்தாரு. ஐ மீன் அந்த கேரக்டரோட எக்ஸ்டென்ஷனாவே எல்லா கேரக்டருக்குமான ஃபைட்டா இது மாறினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வெற்றி சார் படம் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு ஃபைட் நல்லா எடுத்திருப்பா அப்படின்னாரு. பட் கடைசியா படம் பார்த்துட்டு அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஃபைட் நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. அந்த விதத்துல அவர் சொன்ன ஒன்னையாவது நம்ம செஞ்சிருக்கோன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபைட் மாஸ்டர் எடிட்டர், மோஸ்ட் வாண்டட் எடிட்டர், இன்னைக்கு அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளஷரான எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட கருத்தும் கடைசி வரைக்கும் சொல்லுவாரு. ட்ரைலர் ரிலீஸ் இதெல்லாம் ரிலீஸ் நேற்று நைட்டு அப்ப கூட ஒரு கரெக்ஷன் சொல்றாரு, பிரதர் முடியாது பிரதர், இதுக்கப்புறம் தியேட்டர்ல தான் போய் நான் கட் பண்ணணும் நானுன்ற மாதிரி சொல்லி அவர் ஆஃப் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு கிரியேட்டிவா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு பர்சன் அவரு. எடிட்டர் என்னோட கேமராமேன் சார் ஆர்த்தரே வில்சன் சார். வில்சன் சார் வந்து எனக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் பண்றது ப்ரொடியூசரோட கால் தான். அவரோட 2 படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. நான் இது வரைக்கும் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். எந்த படத்துலயும் ஒரு டெக்னீஷியனோட இதுக்கப்புறம் நம்ம எந்த படம் பண்ணாலும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சதே இல்லை. வில்சன் சாரோட எல்லா படமும் பண்ணுன்ற மாதிரி, சாரி நான் தப்பா ஏதாவது போயிட போகுது, தொடர்ந்து எந்த படம் பண்ணாலும் இவங்களோட வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நடக்காதுன்னு தெரியும். அதனால நினைக்க மாட்டோம். ஒரே ஒருத்தர் எனக்கு தோன்றது வில்சன் சார். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணது, அவர் சில விஷயங்கள் படத்துல அப்ளை பண்ணிருக்காரு. அதை நான் ஃபர்தரா சொல்றேன். இந்த ஸ்டேஜ் ரொம்ப அதுக்கான ஸ்டேஜ் இல்ல. டெக்னிக்கலா சில விஷயங்கள் அவர் எனக்கு சில இன்புட்ஸ் கொடுத்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. படமா பார்க்கும் போது அதுக்கு ரொம்ப எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது ரொம்ப இதா இருக்கு. ஸோ வில்சன் சார் உங்களுக்கு தேங்க்ஸ். அடுத்ததா இந்த படத்தினுடைய நடிகைகள், என்னோட ஹீரோயின்ஸ் 4 ஹீரோயின்ஸ், மொத்தம் வடிவகரசி மேடமோட சேர்த்து 5 ஹீரோயின்ஸ் இந்த படத்துல. எல்லாருமே ஹீரோயின்ஸ் தான். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நம்ம கதை சொல்லும் போது அவங்க தான் ஹீரோயின் மாதிரி சொல்லுவோம் உண்மையிலேயே. பட் ஆனா இந்த படத்துல உண்மையிலேயே அப்படிதான் இருந்தது. அவங்களுக்கு ஃபுட்டேஜஸ் கம்மியா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவோட தான் இந்த படம், இந்த கதையை அப்படிதான் அமைஞ்சது. ஸோ அதனால எல்லாருக்குமே ஸ்வேதா மேம்ல ஆரம்பிச்சு அவங்க வர முடியல, ரேவதி, ரோஷினி, பிரிகிடா எல்லாருக்குமே, வடிவகரசி மேம் எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கான பெர்ஸ்பெக்டிவா கரெக்டா அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரூட்டடான ஃபிலிம்ல எப்படி வந்து நம்ம அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணுமோ அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 4 பேருக்கும் 5 பேருக்கும் தேங்க்ஸ். அடுத்ததா சமுத்திரகணி சார் அவருக்கும் நான் போன்ல தான் கதை சொன்னேன். அவர் பேசும்போதே அந்த எனர்ஜி வந்து எனக்கு வந்துருச்சு. ஹலோன்னு சொல்லும் போதே
நம்ம படம் பண்ணிட்ட மாதிரியே சார் வந்து அந்த ஹலோல அவர் பேசுற விதத்துல எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு எனர்ஜி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. சமுத்திரகனி சார் என்னன்னா ஒரு வாட்டர் மாதிரி அவர் வந்து ஸ்பாட்ல இருக்கும் போதும் சரி, என்னன்னா நம்ம அவர் இப்ப எனக்கு சொன்னார் இல்லையா, நான் ஏன் நம்மன்னு சொன்னேன்னா, நானும் ஒரு வாட்டர் மாதிரி, ஒரு வாட்டர் வந்து எங்க இருக்குன்னா அது அதுக்குள்ள இருக்கா இல்ல தண்ணிக்குள்ள இது இருக்கான்றது தெரியாத மாதிரி நம்மளோட இணைஞ்சு ஒரு டைரக்டரா அவரோட இன்வால்மெண்ட் வந்து அப்படி இருந்தது ஒரு கதையில. எந்த சஜஷன்ஸும் எதையுமே டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு இதை சொல்லணுமா வேணாமான்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அவரோட அந்த கேரக்டர் வந்து சார் நீங்க எங்கிட்ட இருந்து எடுக்கிறத விட நான் உங்ககிட்ட இருந்து அந்த வாட்டர் குவாலிட்டி எடுத்துக்கிட்டேன். எங்க போனாலும் அந்த இடத்துல ஜெல் ஆகிற அந்த தன்மை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததா உன்னிமுகுந்தன். உன்னிமுகுந்தன் வந்து ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவிட்டி வந்து உன்னிமுகுந்தன் சார் தான். அவர் என்னன்னா, நாங்க எல்லாமே பேசி முடிச்சுட்டு இந்த இதுக்கு யாரை காஸ்ட் பண்ணலாம்னு போது ப்ரொடியூசர் தான் சஜஸ்ட் பண்ணாரு உன்னிமுகுந்தன் சார் போலான்னு. அப்போ வந்து மாளிகாபுரம்ன்ற ஒரு மலையாள படம் பெரிய ஹிட்டா இருந்தது. அந்த படம் வந்து 100 கோடி கலெக்ட் ஆயிருந்தது. ஒரு வருஷமா அவர் எல்லா கதையும் கேட்டுட்டு எதையுமே ஓகே பண்ணாம இருக்கிற ஸ்டேஜ்ல நான் அவரை போய் மீட் பண்ணேன். இந்த கதையை கேட்டுட்டு அடுத்த 5வது நிமிஷம் அவர் ஒத்துக்கிட்டாரு. அவருக்கும் வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறமா தமிழ்ல இவர் வராரு. முன்னாடி சீடன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு தனுஷ் சாரோட. சோ இது ரொம்ப லேட்டா அவர் வர்றதுனால அவருக்குள்ள ஏதோ தமிழ்ல பண்ணணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் வந்து அவருக்குள்ள இருந்தது தெரிஞ்சது. ஸ்பாட்ல எப்படின்னா உன்னிமுகுந்தன் சார் வந்து என்ன ஒரு வேட்டைக்கு போற ஒரு புலியோட வேட்டையில இருக்கிற ஒரு புலியோட தாகத்தோட தான் இருப்பாரு. என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதும் அந்த பெர்ஃபார்ம் பண்றதுலயுமே அப்படி ஒரு இது இருந்துச்சு அவருக்கு. அடுத்ததா சசி சார் வந்து அகைன் இந்த படத்தோட ஒரு ஃபுல்ஃபில்னஸ்னா சசி சார் தான். கடைசியா சொன்னார்ல, கடைசியா வண்டியில் ஏறினது அவர் தான். பட் அவர் ஏறினதுக்கு அப்புறம் தான் இது வண்டியாவே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஏன்னா சசி சாரோட அந்த ஆதி கேரக்டர் தான் இந்த படத்தினுடைய பேஸே. அதை வச்சுதான் இந்த படமே நிற்கும். ஸோ அதுக்கு சசி சார் பேர் தான் ஆப்வியஸா எல்லாருக்குமே வரும் இந்த கதை மைண்ட்ல வந்தோடனே. பட் சார் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நிறைய இது இருந்துச்சு. ஃபைனலா சார் போர்ட்ல வந்தாரு. சார் அகைன் இப்ப உன்னிமுகுந்தன் புலினா சார் வந்து ஒரு லயன் மாதிரி ஒரு சிங்கம் மாதிரி இருப்பாரு. என்னன்னா அவர் ஸ்பாட்ல இருந்த நாள்ல எல்லாத்துலயுமே அவர் தான் ஹீரோ. அன்னைக்கு அப்படிதான் சூரி சாரும் இருந்தாரு, அப்படிதான் செட்டும் இருந்துச்சு. அதுதான் அவரோட பிரசன்ஸ். அப்படி ஒரு பிரசன்ஸ்ல அவர் அந்த கேரக்டரை அழகா எலிவேட் பண்ணி இன்னைக்கு படம் பார்க்கும்போது எல்லாரும் சார் பேரை முதல்ல சொல்றாரு. சூரி சாரோட ஈக்குவலா அவரும் அந்த நான் சொல்றது வந்து அந்த கேரக்டரை அப்படி கேரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல சசி சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்ததா சூரி சார் இந்த மாதிரி புலி சிங்கம் இதுக்கு நடுவுல என்ன சொல்றது ஒரு வேட்டைக்காரன் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடிச்சிருன்ற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸையும் விடக்கூடாது. அப்புறம் படம் ஆரம்பிக்கும் போதே வெற்றி சார் சொன்னாரு, நான் வந்து சூரிக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணிருக்கேன்ப்பா இந்த படத்துல விடுதலையில, தயவு செஞ்சு அந்த மீட்டரை வந்து நீ தாண்டிடாத, அதான் உனக்கு நல்லது சூரிக்கு நல்லது அப்படின்னாரு. நானும் சூரி சாரும் கையில அந்த டேப் மீட்டர் மட்டும் வச்சுக்கல. மற்றபடி வந்து அண்ணா இது வந்து சார் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுல நாங்க கிளியரா இருந்தோம். ஆப்வியஸாவே சூரி சார் வந்து பயங்கரமா கேள்வி நிறைய கேட்பாரு. அது வந்து பல சமயங்கள்ல நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில சமயங்கள்ல ஒரு டைரக்டர் வந்து எப்படி டவுட்டோட தான் படம் எடுப்பான். இது வந்து நல்லா வருமா வராதா அந்த பயத்துலதான் நம்ம செட்ல இருப்போம். சுத்தி 300 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் சூரி சார் வந்து நிப்பாரு, அண்ணா பயமா இருக்கா அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்பாரு. நமக்கு வந்து இது என்ன சொல்றதுன்னு தெரியாது. அப்படியாக எனக்கு அவருக்கு வருது. சில விஷயங்கள்லாம் கூட பார்த்து பண்ணுவாரு. ஒன்மோர் கேட்கறதெல்லாம் கூட லைட்டா மூடி கலைஞ்சிருக்கேன், ஆனா 2 தடவை கண்ணு சுட்டிட்டேன் அப்படிம்பாரு. இல்ல சார் அது ஃபுட்டேஜ் அவ்வளவுதான் வரும் நமக்கு, அந்த 2 தடவை வராது. இல்ல ஒன்னு எடுத்துக்கலாம், அப்புறம் வேணா நம்ம பாத்துக்கலாம், சரி ஓகே இப்படின்ற மாதிரி நாங்க ஸ்பாட்ல ஒர்க் பண்ணது அப்படிதான் இருந்தது. என்னன்னா ஒரு சூரி சாரோட அந்த சிச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சுது. ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஒரு தங்க மீனை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்துல ஓடணும்னா எந்த கவனத்தோடையும் எவ்வளவு வேகமா ஓடணும்ன்ற அந்த மாதிரி ஒரு 2 மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு மோட்ல தான் அவர் இருந்தாரு இந்த படத்துல. ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்பாட்ல தான் நாங்க எல்லாமே எடிட் பண்ணோம். எடிட் பண்ணி மியூசிக் பண்ணி நாங்க அங்கேயே பார்ப்போம். அப்படி பாக்குற டைம்ல எல்லாம் ஒரு சில சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கும். அந்த டைம்ல அதை பார்த்துட்டு சூரிய சார் வந்து என்கிட்ட கேட்பாரு, அண்ணே நல்லா வந்திருக்குண்ணே அப்படிம்பாரு. நல்லா வந்திருக்குனேன்னா நல்லா வந்திருக்குன்னு சொன்னா நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம், நல்லா வந்திருக்குனேன்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருவாரு. உடனே யோசிச்சு என்ன சொல்றது தெரியாம ஆமா சார் அதான் எனக்கும் புரியல அப்படின்பேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சரி சார் எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க, பார்த்ததுக்கு அப்புறமா ஒண்ணு தெரிஞ்சிடும், ஆமாண்ணே சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்ற மாதிரி. இப்படி படம் பார்த்து முடிச்சவளே எப்படியும் மக்கள் ஒரு 100 கேள்வி கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 கேள்வியாவது சூரிய சார் அதிகமா தான் கேட்டிருப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளவு பார்த்து இந்த படத்தை நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி யுவன் சார் இந்த மேடையினுடைய இது அவர் வர முடியல இன்னைக்கு. நேற்று ஒரு
ரீ ரெக்கார்டிங்ல இது பிஸியா இருக்காரு, அதனால வர முடியல. யுவன் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா ப்ரொடியூசர் பீட் பண்ணிட்டு, என்னன்னா நானும் என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரோவேட்னு சொல்லுவாங்க இல்லையா, நானும் இன்ட்ரோவேட் தான். யுவன் சாரும் இன்ட்ரோவேட் தான். 2 பேரும் அதிகமா பேசவே மாட்டோம். ப்ரொடியூசர் கதை சொல்லி விட்டுட்டு போன 10வது நிமிஷம் நான் வெளியே வந்து நின்றுட்டேன். என்ன கதை சொல்லி முடிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டேன். என்ன சார் சொன்னார், பண்றேன்ட்டார் சார் அப்படின்ட்டேன். அப்புறம் அவர் யோசிச்சாரு, சார் இல்ல சார் திங்க் மியூசிக்ல ஒரு 5 பாட்டுன்னு சொல்லி தான் நான் பிசினஸ் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா. இல்ல சார் 5 பாட்டு வந்துடும் சார் அப்படின்லாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணோம். ஏன்னா யுவன் சாரோட அவர் பேசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம என்ன விஷயன்றதை அவர் கன்வே பண்ணுவோம். நான் சொல்றது கூட என்னன்னா, நம்ம ஓரிரு வாக்கியங்களில் மிகாமல் விடையளிக்கும்ன்ற மாதிரி தான் நான் சிச்சுவேஷன் சொல்லுவேன். அவர் ஒரு வாரத்துக்கு மிகாமல் விளையடிக்கும் அப்படின்ற மாதிரி, ஓ நைஸ் சூப்பர் ஆசம் இப்படிதான் சொல்லுவாரு. ஃபைனலா இன்னைக்கு படமா பார்க்கும்போது எங்க டீம் எல்லாருக்குமே இந்த படத்தை வேற ஒரு லெவலுக்கு தூக்குனது யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் தான். இன்னைக்கு எல்லாமே ப்ரொடியூசர்ல இருந்து சூரி சார்ல இருந்து எல்லாருமே அதை வந்து நாங்க ஒரு அவுட் சைடரா இந்த படத்தை நம்ம ஜெனரலா அப்படி பார்க்க மாட்டோம். அப்படி நாங்கெல்லாம் பார்க்குற ஆட்கள்ன்றதுனால எங்களுக்கு வந்து இந்த மியூசிக் சைட்ல வந்து அவரோட சப்போர்ட் வந்து பயங்கரமா இருந்திருக்குன்றது இன்னைக்கு தெரியுது. ஒரு ஆளுயர மாலை கூட ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரிலீஸ் அன்னைக்கு யுவன் சாருக்கு போடுறதுக்கு. ஸோ ஃபைனலி இதான் என்ன சொல்றது, கருடன் வந்து ஒரு எல்லா பெர்ஸ்பெக்டிவ், ஒரு சில படங்கள்ல எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கதை அமையணும்னு எதிர்பார்ப்போம். அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காது. பட் இந்த படத்துல எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் கதை இருக்கிற மாதிரி, அதாவது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இந்த படத்தை நம்ம பார்க்கலான்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படி அமைஞ்சது. அதை நாங்க நல்லா டெலிவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு இது வர்றதுக்கு காரணமாக தான் என்னோட டீம், என்னோட ரைட்டர்ஸ் டீம், என்னோட ஒர்க் பண்ண டீம், புலிவரது ஜிவி குமார் சார் ஆரம்பிச்சு பகவதீன் டைரக்டர் பகவதீன் சார், விஜய், சாரதி, ஆரிஃப், பாஸ்கர், அருணாச்சலம், வினோத், இவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். என்னோட ஃபேமிலிக்கு என்னோட தேங்க்ஸ். இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு என்ன சொல்றது, தோனி சொல்ற மாதிரி ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி இந்த ப்ராசஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடையும் என்னோட சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஒரு 3 வருஷம் கேப்ல கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்ணி சிலதை அன்லேர்ன் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மே 31 தியேட்டருக்கு வருது. எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் யார் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய 5வது ஹீரோயினை தான் கூப்பிட போறோம். டைலாக் டெலிவரியில் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தங்க. ஒரு தடவை ஏதோ டைலாக் கேட்டேன் ஸ்டேஜ்ல பார்த்து, அனாத பயலே அப்படின்னாங்க. கண் அந்த அடுத்த நொடியே கலங்கிருச்சு. சோ எப்போ கட்டுன்னு சொல்றாங்களோ அதுக்கப்புறம் குழந்தையா மாறிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட வடிவக்கரசி அம்மா அவர்களை பேச அழைக்கிறோம். தம்பி ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. அனைவருக்கும் வணக்கம். கருடன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப மேடையில உட்கார்ந்து இருக்கிறது அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான். அதுவும் என் ஃபேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த விழாவில் என்ன கலந்துக்க அழைச்சதுக்காக ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும், டைரக்டர் சாருக்கும், சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தானா என் பிள்ளைங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்க முடியாது. விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸ்ல இருக்காரு. சிவகார்த்திகேயன், அப்புறம் சமுத்திரகனி சார், சசிகுமார் சார், சூரி சார். அதை விட சூரி சார ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர், அவருக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசல, ஏன்னா ரொம்ப லேட்டா வந்துட்டேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். செப்டம்பர் 10 அன்னைக்கு மேனேஜர் சார் போன் பண்ணி என்னை கூப்பிடுறாரு. அப்பயே யோசிச்சேன், ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டா தான் இருக்கணும். பரவாயில்ல, பிரபஞ்சம் நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, அதை வேண்டானே சொல்லக்கூடாதுன்னு. ஓகே சார், நான் இப்படியாவது கிளம்பி கார்ல கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். 2 மணி காட்சி செப்டம்பர் 11 அன்னைக்கு நான் போய் கோவில்ல, நல்ல சகுனம் பாருங்க, நான் கோவில்ல தான் இயக்குனரை மீட் பண்ணேன். நான் அவருக்கு முதல்ல எடுத்தோட தேங்க்ஸ் தான் சொன்னேன். இந்த கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம்
எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு. அதனால நன்றி சார். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அப்புறம் கதையெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது. நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி நாங்கள் ஓகே, அவ்வளோதான். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து கேரளாலேருந்து வந்திருக்காருல அந்த தம்பியோட அப்பதான், அவரோட ஃப்ரெண்டு சூரி சார், அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார். எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா, ஹை அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி சார் வரார். ஆனா காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்க வேற ஒரு படத்துல காம்பினேஷன்ல நடிச்சிட்டோம். அப்படியா இப்போ வந்து அப்பதான் சொல்றாங்க சூரி சார் இந்த படத்துல ஹீரோ. அப்படியா, எல்லாமே ஒரு ஆச்சரியக்குறியிலே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சேன். அந்த படம் நடிச்சேன்னு சொல்றத விட வேலை பார்த்தேன், அவ்வளவுதான். அதுல டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் மாட்டிக்கணும், வாட்ச் கட்டிக்கணும், இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணாரு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் பிளாங்கா வந்திருக்கிறேன் சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு. வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுந்தரபுருஷன்ல நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவரோட படம் ரிலீஸ் அப்ப நாங்க எல்லாரும் பொள்ளாச்சியில படம் பாக்குறோம். ஒரு மேகம் ஷார்ட் போட்டதுக்கு அந்த தியேட்டரே கிளாப் பண்ணியே அடங்கல அந்த சாங்ல. ஞாபகம் இருக்கா சார்? ஓகே, அந்த அவரோடைய மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன். நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், ஓகே நோ மேக்கப். அப்பா அங்க ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா மேக்கப் போட விட மாட்டாரு, லிப்ஸ்டிக் கூட போட விட மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது. ஹீரோயின் போட்டு வந்து உட்கார்ந்தது அப்பயே நான் நினைச்சேன், இதை தொடக்க சொல்ல போறாருன்னு. அதே மாதிரிதான் நடந்தது. ஆனா ஸ்கிரீன்ல பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே. இந்த படம் நடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜி தமிழ்ல பார்த்தேன். பார்த்துட்டே நீ என் வீட்டுல தான் பாக்குறேன். நான் எந்திரிச்சு நின்றுட்டேன், இது சூர்யா, இது சூர்யா, இது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் அவங்க கூட விரும்பன் எல்லாம் பண்ணும்போது காமெடி தான், நிறைய படங்களும் பார்த்திருக்கேன். சூர்யா, இது சூரிய, நம்ம தப்பா பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பாக்குறேன். அவர் அந்த வாத்தியார் விஜய் சேதுபதியை புடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து ஜம்ப் பண்றாரு, அங்க இருந்து ஜம்ப் பண்றாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அடுத்த 2 நாள் கழிச்சு அவரை மீட் பண்ண உடனே நான் கட்டி பிடிச்சுக்கிட்டேன், எப்பா நீயாப்பா இப்படி பண்ண, எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சு, நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும், ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும், எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப அதே தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன், சார் உங்களுக்கு எப்படி சார் அவரு தான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவார்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடிக்கும் போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருந்தார் சாரு. அதுல நடிச்சிட்டு இருக்கும் போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம். ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க, சூர்யா தானே தெரியாது, ஏன் வேணாங்கிறாரு. எனக்கு அதெல்லாம் புரியல. ஏன்னா நான் கதையே கேட்கல, நமக்கு சொல்லவும் இல்லை. டக்குன்னு சொல்லுவாரு டைரக்டர், சூரி தெரிய வேணாம், எனக்கு சொக்கன் தான் தெரியும், சூரி தெரிய வேணாம்மா. என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல. ஆனா இப்போ இவங்க எல்லாம் பேசுறத வச்சு இப்ப எனக்கு தெரியும். அதே மாதிரி ஃபைட்டு, நைட் எஃபெக்ட் ஃபைட்டு, மார்னிங் எல்லாம் சீன் எடுத்து நிற்பாரு. அப்பவே பாவமா இருக்கும். அவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியே ஓடி நின்றவரை புரிஞ்சுட்டாங்க, நல்லாவே புரிஞ்சாங்க. அது நல்லா தெரிஞ்சது எனக்கு, நல்லா புரிஞ்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல என் தங்கச்சி சொல்வா, சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவ எத்தனை வரவு போட்டாலும் உட்காந்து பாப்பா. நான் சொல்லுவேன், இதைதான் போன வாரம் பார்த்தேன்ல, அதையே உட்காந்து, இல்ல எனக்கு அவரை பிடிக்கும். அதனால நான் சொன்னேன் போன்ல, இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா, ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று போட்டோ எடுத்துருங்க. எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி, ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி, எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டேன், என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும். அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். எனக்கு கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசருங்கிறதே தெரியாதுங்க. டப்பிங் போகும்போது எனக்கு தெரியும். எனக்கு டோட்டலா கதையும் தெரியாது, யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது, யார் டைரக்டரும் தெரியாது. செப்டம்பர் 10ஆம் தேதி லோகநாதன் சார் போன் பண்றாரு, கன்ஃபார்ம் பண்றாரு, 11ஆம் தேதி காலையில புறட்டு போறேன், 2 மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சுட்டு தான் தெரியும் எனக்கு. டோட்டலா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க, ரொம்ப. அதாவது என்னோட அசிஸ்டன்டே சொல்லுவான்,
ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சுமா, இதுக்கு மேலதான் நம்மளை வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷமா ஒர்க் பண்ண படம் இது. ஆச்சரியக்குறியோடவே ஒர்க் பண்ண படம். ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு, இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காரு நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது. அதே மாதிரி மலையாளத்துல இருந்து வந்த ஹீரோ இருக்காரு பாருங்க, டைரக்டர் சொன்னார்ல, அவரை ஒரு வெறியோட தான் நடிப்பார். அது உண்மை. ஒரே ஷாட்ல கிளைமேக்ஸ் முன்னாடி அப்படி பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டே பிடிக்கும் போது அப்படி லேசா அவ்வளவுதான் பிடிப்பாரு. அடுத்து டேக் அப் அப்படி பிடிச்சா அப்படி நின்றுச்சு. ஐயோ இந்த பையன் எப்படி பிடிக்கிறானே அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ்மெண்டோட அவர் நடிச்சாரு. ஹீரோயின்ஸோட எல்லாம் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் எல்லாருமே ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ். ஏன்னா எங்க வில்சன் சார் கைப்பட்டாவே அப்புறம் எப்படி இருக்கோம், அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா நடிச்ச படம் இது. சமீப காலத்துல நான் நடிச்சதுலயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடிச்ச படம் இது. அந்த மாதிரி விரைவில் நான் சிவகார்த்திகேயன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்கிறேன். இதோட எத்தனை தடவை தான் நான் இத சொல்றதுனே தெரியல. நானும் சொல்லி 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 போப்பான ஆகி போச்சுங்க எனக்கு. உண்மையிலேயே இப்படியா சான்ஸ் கேட்கறது இல்லைன்னா நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன்லயாவது வேலை செய்ய போறேன் நான். ஏன்னா நாங்க இடம்பொருள் ஏவல்ல 14 நாள் விஜய் சேதுபதியோட, ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க. அந்த பையனே சொல்லிக்கிறப்ப பரவாயில்லையா? ஆமா, அந்த பிள்ளை அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ நல்ல பிள்ளை. எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையில இருந்து மட்டன் பிரியாணி வேணும். அதே மாதிரிதான் சூரி, அவங்க ஹோட்டல்ல இருந்து கோலா உருண்டை அது இது 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 இதை சாப்பிட்டு சந்தோஷமா இல்லாம எப்படி இருப்பேன் பின்ன. அந்த ஷூட்டிங்ல சந்தோஷமா இருந்ததுக்கு முக்காவாசி காரணம் சூரி சார் தான். மதுரையில இருந்து சாப்பாடு எடுத்து தேனியில கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னாவே அந்த அந்த ப்ராஜெக்ட் எங்களுடைய பிளஸிங்ஸ், எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த ப்ராஜெக்ட நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டா கொண்டு வரும். அதை மேலும் வெற்றி ஆக்குறது உங்க கையில எல்லாம் இருக்கு. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் கொஞ்சம் நம்ம பேசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. தேங்க்யூமா. லேட்டா வரோமா லேட்டஸ்டா வரோமான்றது முக்கியம் இல்ல, வந்தா எல்லா கண்டென்ட்டையும் இப்படி சொல்றோமா அப்படின்றது மட்டும் தான் முக்கியம். அது அவங்களால மட்டுமே முடியும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்றதே டப்பிங்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ள அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசர் ரெடி பண்றாங்கன்னா அது வடிவகரசி அம்மா மட்டும்தான். தேங்க்யூ 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 சோ மச் அம்மா. தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லா நடிகர்களுக்கும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் இவர் படத்துல ஓகே. இந்த ஒரு நேரத்துல இயக்குனர் சொன்ன மாதிரி படத்துடைய 3வது ஹீரோயின் பிரிகேடா அவர்களையும் நல்ல ஒரு கைத்தறலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின். தேங்க்யூ 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 சோ மச். ஓகே, சோ எல்லா ஆர்டிஸ்ட்க்கும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு படமாவது இவரோட பண்ணிடணும் அப்படின்றது கண்டிப்பா அவங்களோட பக்கெட் லிஸ்ட்ல விஷ் லிஸ்ட்ல இருக்கும். ஏன்னா ஒரு கதாபாத்திரம் அதுல பண்ணிட்டா கூட தமிழ் சினிமால லைப்ரரியில நீங்காத ஒரு இடம் பிடிக்கும் அப்படின்ற எந்தமான சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு படைப்பும் அவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு. இவரோட ஸ்கூல்ல இருந்து வந்த அத்தனை பேரும் இன்னைக்கு டாப் டக்கர்ல இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான். அவ்வளவு சிறந்த ஒரு இயக்குனர். சிம்பிளா எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடியவர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி கதை அவர் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நல்ல கைத்தருடன் இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வருது வருது வருது. எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். வருது வருது வருது. ஓகே, கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு 2 முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முதல்ல செந்தில், அதுக்கப்புறம் சூரி. இவங்க 2 பேரும் ஒரு படம் பண்ணும்போது அது கண்டிப்பா நல்லா இருக்கணும்,
அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன். செந்தில் வந்து என்னை பத்தி சொன்ன மாதிரி நான் செந்திலை பத்தி சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. பாலுமேந்திரா சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கணக்காலம் ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்போ ஒரு 60 days வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருந்தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து சார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சார் ரூம்லயே வந்து செந்தில் படுத்துக்குவான். அவர் டாய்லெட்டுக்கு கூட்டு போனது எல்லாமே செந்தில் தான். டாய்லெட்டுக்கு கூட்டு போனது, கிளீன் பண்ணது, வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் தான். நான் சொன்னேன், எப்படிப்பா இதை நீ பண்ற, உன்னால எப்படி முடிஞ்சதுன்னு. சார் எங்க அப்பாக்கனால நான் பண்ண மாட்டேனா சார், அந்த மாதிரி தான் சார் நான் இதை பண்ணேன்னு சொன்னான். ஸோ அதுதான் செந்தில். ஸோ நம்ம அது செந்தில் கிட்ட வந்து அவன் சொன்ன மாதிரி நிறை குறை அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே குறைகளோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை. ஒரு ஒரு மென்டாரோட ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதுல வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு ஒரு பெரிய இது. ஆல்சோ வெரி நைஸ் பர்சன். ஒரு எந்த சூழலையுமே வந்து கான்ஃபிளிக்ட் இல்லாம வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில். அண்ட் சூரி வந்து எனக்கு வந்து அப்பப்போ பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம், 2-3 தடவை பார்த்துருக்கோம், அவ்வளோதான். விடுதலைக்கு முன்னாடி அப்புறம் விடுதலையில தான் எங்களுக்கு வி ஸ்டார்டட் இன்டராக்டிங், படம் வேலை செய்யும் போது. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு குமார் சொன்னாரு. சூரி பண்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் செந்தில் பண்ணா எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. நல்லா இருக்கும், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் செந்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ, இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல நான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல உட்காந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுப்போமோ அந்த அளவுல வந்து இது இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆக்சுவலா வந்து அவன் வந்து சசிகுமார் சஜஸ்ட் பண்ணப்போ நான் சொன்னேன், அவர் ஏன்பா பண்ண போறாரு இந்த ரோல், இது முக்கியமான ரோல் தான், ஆனா அவர் ஏன்பா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கதை சொன்ன உடனே சொன்னாங்க, சார் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்பவும் வந்து இதே பதில தான் அவரு சொன்னா, சூரிக்காக பண்றேன்னு சொன்னாருன்னு சொன்னா. அது வந்து அதை சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் பெரிய மனசு வேணும். ஐ ரியலி உங்களுக்கு பெருசா பாராட்டணும் நான் அதுக்காக. அண்ட் ஆல்சோ நான் படம் பார்த்தேன், ஃபைனல் வெர்ஷன் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வெர்ஷன் பார்த்தேன். அவருடைய ரோல் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல், அவ்வளவு இம்பார்ட்டன்டான ரோல், அவருக்கே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலா இருக்கு இந்த படத்துல இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளவு கண்ணுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சரியா செஞ்சிருக்கு. அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இன்னும் கேட்கல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார், சூரி சொன்னார். இப்போ எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் கனியோட ரோல், அவர் இந்த படத்துல நான் அவரை பார்க்கும்போது இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது, இந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது. அது அவருடைய பிரசன்ஸ், அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ். அண்ட் அவர் ஒரு வெரி க்ளோஸ் டு த பீப்புள், மக்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு மனிதரா ஆன் ஸ்கிரீன் வர்றாரு. அது வந்து நமக்கு ஒரு நெருக்கத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது இந்த கதைக்குள்ள. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டன்ட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த ஹை ஸ்பீட் ஃபைட் எல்லாமும் நல்லா இருக்கு. துரை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா துரை வந்து ஜாக்சனோட ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் தனியா வந்து செந்திலோட எல்லா படங்களும் பண்றாரு. செந்தில் சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்டர், எல்லா நாளும் ஷூட்டிங்க்கு வர்ற ஆர்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் அரிதானது. அந்த அந்த விதத்துல ஒரு அரிய விஷயத்தை இந்த படத்துல நிகழ்த்திருக்கீங்க நீங்க. ஸ்நேகனுக்கு செந்தில் சொன்ன மாதிரி உங்களோட ஏற்கனவே அவருக்கு பழக்கம் இருக்கதான் செய்யுது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஒவ்வொருத்தரா தனிப்பட்ட முறையில சொல்ல முடியல, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க. எல்லாருடைய ரோல்ஸுமே கன்வின்சிங்கா இருக்கு, சிறப்பா பண்ணிருக்கீங்க. அண்ட் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. ப்ரொடியூசர் பத்தி சொல்லல. இந்த படத்துல ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பேஷனட்டா ஒர்க் பண்ணாரு. செந்தில் சொன்ன அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசரா எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு வெரி பேஷனட் ப்ரொடியூசர்.
அண்ட் எல்லார் வீட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்க ஒரு ப்ரொடியூசர். ஃபினான்சியர்ஸும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க, டைரக்டரும் நல்லா சொல்கிறாரு, நடிகர்களும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க. குட் திங். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து அடுத்தது வரப்போறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம முகம் துபாய் வீசால ஸ்டாம்பிங் ஆகுமா அப்படின்னு காத்திருந்த நாள்ல இருந்து உலகத்திலே உயரமான புர்ஜ் கலிஃபா அதே துபாயில தன்னோட முகத்தை வர வைக்கக்கூடிய ஒருத்தர், பயங்கர பேஷனட்டான ஒருத்தர், ஹானஸ்டி டெடிகேஷன் கண்டிப்பா இவரை சொல்லலாம். ரசிகனை ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வர் விஜய் சேதுபதி அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றிப்பா, விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேல பெருமழையா பொழியட்டும். எனக்கு என்ன இருப்பா, டைம் ஆச்சு, தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க, சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்க கேட்ட பேச்சிலே வந்து அம்மா வடிவுக்கரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம். உங்களோட பேச்சு வந்து உங்க இயக்குனர் உங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தாரு, அந்த செட் எவ்வளவு அழகா இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார், செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாளுவதில் மிகவும் நல்லவர், அன்புல வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னாரு. செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில், ரொம்ப நல்ல. எனக்கு உங்க எல்லாரும் தாண்டி உங்க அவர் பக்கத்துல உட்கார்ந்து உங்களுடைய பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாணத்துல உட்கார்ந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார். வெற்றி சார் வந்து குதிச்சுட்டே இருந்தாரு. அது மாதிரி எனக்கு உங்களை பத்தி முழுசா எதுவும் தெரியாது, பட் ஆனா கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவுக்கரசியமா பேசும்போது அவங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா எவ்வளவு சந்தோஷமா ரசிச்சிருக்காங்க, எவ்வளவு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிருக்காங்க தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன், ஓகே இங்கேருந்து வந்துவாங்கன்னு. ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அந்த ஆங்கிள் இருந்து பார்த்து சொல்லும்போது, இவ்வளவு நாள் காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தும்போது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம், எப்படி ரீச் பண்ண போறோம், அதோட ஏத்த இறக்கம் எங்க இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டரோட பேசி அதை பண்றதுங்கிறது ஒருத்தருக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னன்னா, நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிருக்கேன், ஒரு 2-3 படம் பண்ணிட்டு மேடம் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஒரு சீனுக்குள்ள அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு ப்ரொட்டகனிஸ்டா கதையின் நாயகனா வந்து அதை பிரசன்ட் பண்ண போறோங்கிறத யோசிக்கிறது பெரும் கஷ்டம். அது ஏன்னா ரொம்ப நாளா ஒரே ஃபார்ம்ல யோசிச்சுட்டு அதுக்கு உடைச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது. விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல ஒரு படம் வர்றதும், அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷன்ல இவன் வினோதோட படம் அது வர்றதும், அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்றதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெயிலோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனுக்கு வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுக்காரன் நம்புறேன். அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அவனை ஹீரோவை மோல்டு பண்றதுக்கும் அது ரொம்ப அழகா வடிவமைக்குதுன்னு நான் அதை பார்க்குறேன். அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான். நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகா நீ வாழ்க வளர்க நல்லா இருப்ப. நீ இங்க வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறை மதுரை மட்டும் இல்லாம அகில உலக அப்படியேதான் போட்டு நிறைய ஊர்ல இருந்து அவனுக்கு பேனர் வைப்போம். வர பஸ் 1-2 இல்லாம இன்னும் நிறைய பஸ் வந்து ஆள் வரட்டும். நீ வாழ்க. நன்றி. நான் இருக்கும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ 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 ஸோ மச். அவர்களை தொடர்ந்து இந்த உலகத்துல நிறைய பேர் நம்மளை பாராட்டினாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனசுங்கிறதே சின்ன ஒரு பாராட்டுக்கு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா நம்ம வேலை செய்யற துறையில இருக்கவங்களே நம்மளை பாராட்டினாங்கன்னா அந்த சந்தோஷம் அவ்வளவு மல்டிப்ளை ஆகும். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன், நக்குல் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இவருடைய பேர் சொல்லி இங்க இருக்காருங்க, அந்த இடத்த பிடிச்சிட்டாரு, அவரோட ரைஸ் அவ்வளவு பினாமினல், தமிழ்நாட்டுடைய ஷாருக் கான் அப்படின்னு தான் அவரை கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. நல்ல கைத்தட்டலோட நம்ம வீட்டு பிள்ளைனா எம்ஜிஆர், எங்க வீட்டு பிள்ளைனா வேற யாரு, அண்ணன் எஸ்கே அவர்களை பேச அழைக்கிறோம்.
மேடையில் இருக்க பெரியவங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சூரியனனுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் லேட்டா வந்துட்டேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி. எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஏன்னா இந்த படத்துல எனக்கு பிடிச்சவங்க, நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் முதல்ல இந்த படத்துடைய ட்ரெய்லர் பத்தி சொல்லிடுறேன். ஒரு சாலிட் ஆக்ஷன் பிலிம்கான எல்லாமே இருக்கிற ஒரு ட்ரெய்லரா இருந்துச்சு அது. இந்த படம் இதையே தான் டெலிவர் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் துரை செந்தில் அண்ணன், என்னுடைய எதிர்நீச்சல் காக்கி சட்டை படத்தின் இயக்குனர், அவரு ஸ்பாட்ல எல்லாரும் சொன்னது அப்படிதான், எப்பவுமே சிரிச்சுட்டே அந்த ஸ்மைலோடே தான் இருப்பாரு. திட்டணும்னா கூட அதிகபட்சம் சிரிச்சுட்டே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. தப்பு பண்ணவனுக்கே ஒரு டவுட்டா இருக்கும், இருந்தாலும் நம்மளை கலாய்க்கிறாரா இல்ல திட்டதான் செய்யறாரா என்ன அப்படின்னு சொல்லி. அவ்வளவு ஒரு ஸ்வீட்டான மனிதர். ஸோ அவர் இந்த படம் ஒரு பெர்ஃபெக்டான டைட்டிலோட, ஒரு அருமையான ஒரு களத்தோட வருது. அவருக்கு இன்னும் ஒரு வெற்றி படமா இந்த படம் இருக்கட்டும். ஏன்னா அவர் என்ன முதல் முறை மீட் பண்ணி அவர் எனக்கான கதை சொல்லும் போதே நான் என்ன நினைச்சேன்னு தெரியல, என்கிட்ட இருந்த ஒரு கதையை சொன்னேன். நான் முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுனால அந்த டைம்ல இருக்கல. ஸோ எப்போ அவர் எனக்கு கதை சொல்ல வந்தாலும் நான் ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லுவேன். இப்படிதான் எங்களோட ரிலேஷன். அது ஏன் அவர்கிட்ட மட்டும்தான் நான் வேற யார்ட்டையும் அப்படி சொல்லியிருக்கேனான்றது தெரியல. அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். படிவுக்கர் சேமா சொன்ன மாதிரி எப்பவுமே எல்லாரையுமே சந்தோஷமா கரெக்டா அவங்கள வச்சுக்கிறதுல அவர் அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல அனுபவம். இந்த வெற்றி இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போட்டோம். வாழ்த்துக்கள்னு. அண்ட் குமார்ண்ண, அவர் வருத்தப்பட வாலிபர் சங்கம்ல எனக்கு பழக்கம். அப்போ அவர் ஒர்க் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணாரு. விடமாட்டாரு, எல்லாரையும் ட்ரில் வாங்குவாரு, சீக்கிரம் வேலையை முடிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ண விட மாட்டாரு, காசு வேஸ்ட் பண்ண விட மாட்டாரு. ஸோ வேற ஒருத்தர் காசு போட்டாலே அப்படி இருக்கிற ஒருத்தர் அவர் காசு போட்டா எப்படி இருப்பாருன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசரா இல்லாம அங்கேயுமே ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா தான் பிஹேவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது டப்புன்னு சம்பளம் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால சீக்கிரம் முடிக்கலையா அப்படின்னு அந்த கோபமான ஒரு ஃபேஸ் ஒன்று வச்சுப்பாரு. அண்ட் நான் அவரை நிறைய டைம் பார்த்திருக்கேன். சூரியனை இறக்கி விட்டு போவார் அவர் வீட்டுக்கிட்ட. நான் இங்க இருந்து அப்படியே நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னுவாரு. சரி, வீடு ஏதோ குட்டியா இருக்கும் போல, நம்ம எல்லாம் வர்றதுக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் சொல்லி, தம்பி 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 ஏகப்பட்டது வச்சிருக்கேன் தம்பி, சண்டால 4-5 வீடு வச்சிருக்கேன், நம்மள்ட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னு. அவர் அப்பயே ப்ரொடியூசருக்கு தேவையான எல்லா வேலையும் அப்பயே செஞ்சுட்டு வந்துட்டாரு கரெக்டா. இந்த படம் அவருக்கு இன்னும் நிறைய லாபத்தை கொடுக்கட்டும். ஏன்னா ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு தேவை அதுதான். ஏன்னா அது கொடுத்தா நிச்சயமா அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாரு. அண்ட் சூரியனை வச்சு இன்னும் நிறைய படங்கள் அது பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இவரும் அவருக்கு பண்ணிதான் ஆகணும், அவரே அவருக்கு பண்ணிதான் ஆகணும். ஸோ இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையட்டும். அண்ட் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற 5 ஸ்டார் செந்தில் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். இந்த படமும் உங்களுக்கு ஒரு வெற்றி படமா அமையட்டும் சார், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விஷஸ். ஏன்னா ஒரு சாலிட் கண்டென்ட்டா இருக்கு அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் நான் சூரியனை பத்தி பேசிடுறேன். சூரியனை உண்மையிலே அண்ணன் தான். நான் ஜென்ரலா இப்ப நான் திருச்சி பக்கத்துல இருந்து வந்ததுனால என்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்களை பார்த்தா நான் அண்ணன் பேசி பழக்கம். எனக்கு அது சேனல்ல இருக்கும் பொழுதுமே அப்படிதான், எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அது ஒரு மரியாதை, இந்த ரெஸ்பெக்டுக்காக. பட் சூரியன் எப்பவுமே ஆத்மார்த்தமா நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவரும் என்ன ஆத்மார்த்தமா தம்பின்னு தான் கூப்பிடுவாரு. இது சினிமா நட்பு அதெல்லாம் தாண்டின ஒண்ணு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதை நான் தனியா சொல்ல தேவையில்லை. சூரியனனுக்கு முதல்ல அவரை கதையின் நாயகனா நீங்க நடிக்கலான்னு சொல்லி அவருக்கு ஃபர்ஸ்ட் கதை சொன்னது நான் தான். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா இப்ப பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றாரு. ஸோ அப்போ புதுசா கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சிருப்பாரான்னு தெரியல. சீமராஜா ஷூட்டிங் அப்போ ஒரு டைம் கேப் இருந்தது. நீங்க ஏன்னா லீடா தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போக கூடாது, நான் பாட்டுக்கு ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், குத்தி அப்படின்னு தான் சொன்னார் ஃபர்ஸ்ட். இல்லைண்ணே இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே, ஒரு கதையில ஒரு அழகான கேரக்டரா எடுத்து நீங்க பிரதானமா வர மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன். அப்பெல்லாம் தம்பி சும்மா தம்பி, நமக்கு ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் சைலண்டா வந்தாரு. தம்பி ஒண்ணு நடந்துச்சு தம்பி, உங்கள்ட்ட சொல்லணும் தம்பி அப்படின்னாரு. என்னண்ணே, நான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சரி நேர்ல வாங்கினேன்னா, தம்பி அதான் தம்பி வெட்டு என்ன கூப்பிட்டாரு தம்பி. அண்ணா சூப்பர்ண்ணே, என்னண்ணே என்ன படம்னே, அதான் தம்பி நம்மள ஒரு இதா வச்சு அப்படி ஒரு படம். அண்ணா என்னண்ணே சொல்றீங்க, சூப்பர்ண்ணே அப்படின்னு. தம்பி நமக்கு தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு தம்பி, அண்ணன் சூப்பர். ஆனா எப்படி தம்பினாரு, அண்ணா கண்ணை மூடிக்கு போய் அவர் சொல்றதை கேட்டு நடிச்சுட்டு வந்துருங்கண்ணே, உங்களோட டைமென்ஷனே மாத்திடுவாரு தம்பி.
அவரு அந்த முதல் படம் பண்ணிடுவேன் தம்பி, அதுக்கப்புறம் என்ன செய்யற தம்பி, யாரும் கூப்பிடாம விட்டா என்ன, நான் என்ன பண்றேன்? அப்படிலாம் இல்லைண்ணே, நீங்க ஃபர்ஸ்ட் போங்கண்ணே, உங்களுக்குள்ள இருக்க டேலண்டா அவர் வந்து வெளியில கொண்டு வந்துருவாருண்ணே. அதை பார்க்கும் பொழுது இங்க எல்லாருக்கும் தேவைண்ணே. இப்படி ஒரு சேது பிரதர் சொன்ன மாதிரி தான், இப்படி ஒரு முகம் வந்து தேவை எல்லாருக்கும். இந்த மாதிரி கதையை சொல்றதுக்கு நீங்க போங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு கேட்கும் போதே சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இதுதான் உங்க லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட், இந்த மொமெண்ட் தான். எனக்கு அப்ப என்ன கதைன்னு தெரியாது, என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது. நான் வெற்றி சார் மாதிரி ஒருத்தட்ட போகும்பொழுது சூரியன் என்னவா வருவார், ஆனா சூரியனோட டேலண்ட் பத்தி நிறைய தெரியும். நான் தான் அதிக நேரம் அவரோட எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் பண்ணதுனால நிறைய நேரம் செலவழிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். காமெடி பண்ற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடா பண்ண முடியும். காமெடி பண்ற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன். ரொம்ப சீரியஸா பெர்ஃபார்ம் பண்றவங்களால காமெடி பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அது. ஆனா காமெடி பண்றவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும். இப்ப வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலா நம்ம ஐபிஎல்ல சொல்ற மாதிரி தான் ஃப்ரீ ஹிட் சூரியன். எனக்கு ஜாலியா கண்ண மூடி சுத்தலாம், 6 தான் அது, எப்படி போய் விழுந்தாலும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திட்டாரு. இப்போ ஆனா கேட்டா சொல்வார், அண்ணா ஹீரோ ஆயிட்டீங்க எப்படின்னா, தம்பி அதெல்லாம் இல்ல தம்பி, நம்ம பிச்சு போடுவேன், இன்னொரு வாட்டி இதே டிராமா அவங்க பண்ணவே கூடாது, அடுத்தடுத்து அதான் பண்றீங்கன்னா. அப்புறம் கொட்டுக்காளி நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ வெற்றி சார் வந்து விடுதலைன்னு ஒரு படத்துல சூரியனுக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்காரு. அதுல இருந்து ஒரு பர்சன்ட் கூட கீழே இறங்கிடக்கூடாது, அது கரெக்டா இருக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கொட்டுக்காளி படத்துல ஒரு ஸ்டெப் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு நான் நம்புறேன் சார். அது வந்து எங்களுக்கு ரொம்ப வினோத் இங்க இருக்காப்ல அந்த படத்துல ரொம்ப இன்னும் ஒரு புதுசான ஒரு சூரியனை நீங்க டெஃபினட்டா பாப்பீங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லான ஆக்ஷன். அவருக்கு ஆக்ஷன் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஏன்னா அவர் எப்பவுமே வந்து ஒர்க் அவுட்லயே தான் இருப்பாரு. நான் வந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு சுத்திட்டு இருப்பேன் ஷூட்டிங்ல எல்லாம். அவர் எப்பவுமே தம்பி ஒர்க் அவுட் தம்பி, இன்னைக்கு நான் பார் தம்பி சூப்பரா பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஃபுல்லா ஒர்க் அவுட் மோட்லயே தான் இருப்பாரு. ஸோ அவர் அந்த ஆக்ஷன் பண்றதுக்கெல்லாம் அவர் எப்பவோ ரெடி. இப்ப அதுக்கான கதை வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு, நான் வந்து இனிமே ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்காரு சூரியன். நிறைய டைம் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ஹீரோயின் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்து தம்பி இது கரெக்டா இருக்குமா தம்பி அப்படிலாம் சொல்லி, ஸோ அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டா ஒரு ஹீரோவா எல்லாமே செட் ஆயிட்டாரு. ஸோ ஆனா கருடன் படம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கட்டும். அண்ட் கொட்டுக்காலியை எல்லாருக்கும் காட்டுறதுக்கு நான் வந்து காத்திருக்கேன். எல்லாரும் அதை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சீக்கிரம் கொண்டு வந்து முக்கியமா வெற்றி சார்ட்ட ஃபர்ஸ்ட் காட்டணும். ஏன்னா கொட்டுக்காளி படம் பத்தி எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே வெற்றி சார் வந்து எல்லாத்தையுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிலிமா இருக்கும்னு சொல்லி டைரக்டரை வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க. ஸோ உங்கள்ட்ட காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அண்ட் சூரியன் இந்த படத்துல நடிச்சது மாதிரியே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சசிகுமார் சார் அவங்க இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. சசி சார் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு ஜெனுவின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே கரெக்டா சப்போர்ட்டாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். சசி சார் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களை சந்திச்சு உங்க ஆபீஸ்க்குலாம் வந்து பட வாய்ப்பு கேட்கறதுக்குலாம் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் சார், உங்ககிட்டயும் சமுத்திரகனி சார்கிட்டையும். இப்போ உங்களோட விழாவில் கலந்துக்கிறதும் எனக்கு சந்தோஷம். நானும் சூரியன் மாதிரி உங்க கூட ஏதாவது ஒரு படத்துல நடிச்சேன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன் சார். அது சீக்கிரம் அமையும் நான் நம்புறேன். கனியண்ண தேங்க்யூ உங்களோட பாசிட்டிவிட்டிக்கு. நீங்க ஷூட்ல இருக்கும்போது அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் எப்படி அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பீங்கன்றது தெரியும், அந்த சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்றது தெரியும்னு. நீங்க வந்து நான் சூரியன் எல்லாருமே பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க வந்து கூடவே எங்களுடைய படங்கள்ல நடிக்கும் போதுல இருந்து எங்களை நீங்க தட்டி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக், ஸோ அவருக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். ஏன்னா சூரியன் ஹீரோ, யுவன் சார் மியூசிக் அப்படின் போது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண நடிச்ச எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஃபிலிமா அமையட்டும். இந்த படம் May 31st ரிலீஸ் இல்லைன்னு ஓகே May 31 ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு சாலிட் ரூரல் என்டர்டெய்னரா, ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா நிச்சயமா இருக்கும். அண்ட் வடிவுதர்சியமா நிச்சயமா எனக்கும் உங்களோட நடிக்கணும்ன்ற ஆசை நிறையவே இருக்கு. ஆனா அது ஏதோ சின்னதா பண்ணிடக்கூடாது. இது நான் மேடைக்காக சொல்லவே இல்லை. நான் லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட போன்ல பேசும்போது சொன்னதுதான், உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இப்ப நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரோல் அது இருக்குன்னா அது உண்மையிலேயே அது ஸ்பெஷலா இருந்து உங்களை கூப்பிட்டு அது கொடுத்தாதான் உங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் நாங்க கொடுக்குற ரெஸ்பெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஆல்வேஸ் லவ் யூமா ஃபார் யுவர் ஜெனுவினிட்டி. நீங்க இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துட்டு இந்த பசங்கெல்லாம் சின்ன பசங்க தானே அப்படிலாம் யோசிக்காம நீங்க அவ்வளோ அன்பா இருக்கீங்க. இது உங்கள்கிட்ட இருந்து நாங்க கத்துக்க வேண்டிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. இந்த விழா கூப்பிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கருடன் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். நன்றி. லவ் யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் யாரு அப்படின்றது தெரியும். இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை தேடி போறாங்க, ஊர்ல இருந்து கிளம்புறாங்கன்னா, என்ன நம்பிக்கைடா ஊர்ல இருந்து கிளம்பி வருவீங்க பை எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ட்ரெய்லர் பதிலா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இவரோட வளர்ச்சி அப்படி ஒரு வளர்ச்சி. இதே சென்னையில ஒரு பரோட்டா சாப்பிட வழி இல்லாம கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு. அதே சென்னையில எல்லா பரோட்டாவையும் சாப்பிட்டு திரையில நம்மளை சிரிக்க வச்ச நாட்களும் உண்டு. இன்னைக்கு அவர் ரெஸ்டாரண்ட்ல நம்ம எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டு இருக்கோம், அந்த நாளும் உண்டு. அந்த உழைப்புக்கான உண்மையான வெற்றி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பல வெற்றிகள் அண்ணன் பார்க்க போறாரு. சீரியஸா ஒரு சினிமா ரசிகரா சொல்றேன், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. அப்படி சூரியன் அண்ணன் பார்க்கும்போது மெய் சிலிர்த்தது. சோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும்ன்றது சந்தேகமும் இல்ல. ஒரு நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரியன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாகலா, ஒரே நிமிஷம் தம்பியலா சேதுமா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரே நிமிஷம் சீரியஸாவே சொல்றேன், அமைதியா இருந்தா. ஆனா என் மாசுக்காக என்னை கலாய்க்கிறாங்க. அதாவது விடுத ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் இருந்தா, ஒரே நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் தான். என் அன்பு தம்பி, இதத்தான் சொல்லக்கூடாது. நேற்று ஃபுல்லா சொன்ன நேரம் சொல்லக்கூடாது. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சேது மாமா அண்ணன் என்னை வச்சு செய்யறாப்ல. நான் மாமா ரெடி ஆயிடுச்சா, இறக்கியாச்சா அப்படின்றாப்ல. இந்த வட்டம் இறக்கல மாமா, இறங்கிட்டாங்க மாமா. அதான் உண்மை மாமா. ரொம்ப சந்தோஷம். அங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பிக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிமாறன் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சிருவோம், கண்டிப்பா அவள் ஈஸியா விட்டுற மாட்டோம் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை வர வட்டமெல்லாம் நான் உங்களோட உங்களை நினைச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையோட இருக்கேன். கொஞ்சம் தூரமா இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க தம்பி. மேடையில் இருக்க கருடன் டீம், என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. உங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க, தலை சிறந்தவங்க, என் அண்ணவங்க, என் தம்பி, இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்ல யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு மேடை இது. இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெற்றிமாறன் இன்னைக்கு ஒரு கதை, இங்க இருக்க இந்த விசில், இந்த சத்தம், இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன், விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்தது. அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆர்டர் வச்சு கேமராமேன் அப்படி லைட் வரப்ப அவங்க அஸ்டன்ட் தர்மாக்குள்ள வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ, அதே மாதிரி இந்த வர விசில் சத்தை எல்லாமே வெற்றிமாறன் மேல பட்டுதான் என் மேல வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு நான் உரிமையோட நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே. நினைச்சு கூட பார்ப்போம் நானே, நீங்க தானே, நீங்க மட்டும் தானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல, நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல, அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கருடன் படமே உருவாச்சு. அதுதானே உண்மை. மறக்கவே மாட்டேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா, எப்பவுமே எந்த ஒரு நேரத்தில், அதாவது இன்னைக்கு இருக்கிற அவருக்கு இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும். இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா முகந்தா இருக்குது. ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியும் நடிச்சிட்டாப்புல. அவ்வளவு பெரிய ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷ் மாமா, உன்னுடைய பேசுற எப்பவுமே நான் உன்கிட்ட பேசுறப்ப இல்ல மத்தவங்க பேசுறப்போ
நான் எங்க இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை. யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன். எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே, அது ஓகே மாமா, தன்னுடா மாமா, அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன். ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும், ஒரு சின்ன வீடியோ வந்தாலும், எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி, மாமா அந்த வீடியோ பார்த்தேன்டா, ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, அந்த இடத்துல நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா, அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா, அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கான ஆடியோக்கு நீ வரணுமாமா நான் கேட்கறப்ப கூட டக்குன்னு மாமா 21 வந்துருவேன்டா, ஓகேடா, இது சொல்ல மறந்துட்டேன்டா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா, அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா, நீ போகாம கூட போ, ஆனா ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி ஒரு நண்பன் மாமா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ. அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா. ரொம்ப நன்றி மாமா. எங்க அண்ணன் சசிகுமார் அண்ணன் உண்மைக்கு டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்க செஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே. டைரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்கறது மட்டும்தான் தயக்கம். குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. டைரக்டர் சார் அதையா சொன்னாங்க, எப்படி கேட்கலான்ட்டு. அப்ப நான் சொன்னேன், கேட்டு பார்க்கலானே, பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சுப்பாளையம் அண்ணன் டைலாக் கேட்டு இருந்தாரு. அதனால குத்துணவை நண்பனா இருந்து இதெல்லாம் மறந்துட்டு வேண்டாம், ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா, குத்துணவை நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி, கூப்பிடுற நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன வண்டி கேட்பாரு எங்க அண்ணன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா செய்வான்னு சொன்னேன். அப்படியே நல்லா இதே போல நீங்களா போய் கேட்டுருங்க அப்படின்னு தாப்புல. டேரக்டர் சார், அண்ணே நான் மட்டும் கேட்பேன், குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னு. இல்ல சார் நீ முன்னாடி போய் கேளுங்க, இல்லை புடிச வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்ட்டாரு. அப்போ வெற்றி என்கிட்ட வந்து சொன்னேன். வெற்றி நான் அதான் சொன்னாரு, கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்னாரு. என்ன முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்றோம். அப்ப எல்லாமே சேர்ந்து டாக்டர் ஈரா சரவணன் என்கிட்ட போய் கேட்டோம். அவர் அப்படியே அண்ணன் கேட்போம் அப்படின்றாரு. அண்ணன் கேளுங்க, அண்ணங்கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க, நெகட்டிவா வந்து குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஆசைப்படுறாரு அவர்தான் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு. அண்ணன் என்னாச்சுன்னு இல்லைண்ணே, அண்ணன் ஓகே ஏன் தயங்குறேன், அவனுக்கு தானே பண்றேன், நானு கண்டிப்பா பண்றேன், டேரக்டர் எப்ப ஃப்ரீயா சொல்லுங்க, கதை கேட்போம், நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. சும்மா ஃபார்மாலிட்டா கதை கேட்டாரு. அவரு கேட்டு ரொம்ப சூப்பரா இருந்தாரு. அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்கன்னே தெரியல, எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல. டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்க. வெளியில ட்விட்டர்ல போட்டுலாமான்னு இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, என்ன அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து பார்த்தாங்களா, நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிட்டுங்க. அதுக்கு இன்னும் நினைவுக்கே வரலங்க எங்க அண்ணன். அதுக்குள்ள ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பாக்குறீங்க, இல்லைங்க டக்கு சூட்டு அடிச்சு கொடுத்து விட்டுருவாங்க, நியூஸ் ஆக்கிடுவாங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நான் ஒரு காமெடியான இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறன் நடந்ததுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா இந்த இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் எங்க அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திரக்கண்ணனுக்கும் அந்த பங்கு நிறைய இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறைய படங்களை நான் எங்க கன்னியாணி பாடி லாங்குவேஜ் நான் அவ்வளவு பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. நீங்க வந்து இந்த படத்துல கருடன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நாயனாவோட நான் நின்றுக்கலானே, ஆனா நான் சுந்தரபாண்டியன்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்பவுமே நீங்க அப்படித்தானே. ரொம்ப நன்றி. இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு ஒரு இடத்த கிடைக்கும் நம்புறேன்னு. அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க, எப்பவுமே இருப்பீங்கன்னு. ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியா இருந்தா சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா இருந்தா நிகழ்ச்சியா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி. என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும். எனக்கே தெரியாம என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்புல. என்னென்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, அண்ணன் 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 சூப்பர்னே, அண்ணன் சூப்பர்னே. தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி, வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது,
வண்டி அங்கிட்ட உள்வாங்கிட்டு போச்சே தம்பி, டிவி 2-3 இருக்கு தம்பி, என்ன தம்பி பண்ணலாண்டாப்ல. டவுட்டாவே இருக்காருங்கண்ணே, வெற்றி வரங்கண்ணே. நீங்க போயிட்டு நீங்க வந்து இப்போ நடிகர், நீங்க இப்ப இந்த காமெடி அது கிடையாது, வேற ஒரு நடிகனா நீங்க வெளில வருவீங்கண்ணே, ஒரு பெரிய பரிமாணமா இருக்குன்னு. அதுவே உங்க சினிமாவில் உங்க ரொம்ப தூரத்து கூட்டி போங்கண்ணே. ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மானு கேட்டாப்ல. தம்பி நான் பேசிட்டு தம்பி, கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்போ கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு. அண்ணே சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள். என்ன இதையும் சிரிச்சுக்கு சந்தோஷமா சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன், பிச்சுப்படி பேசாம போய் டவுட்லயே இருக்காருங்க, சூப்பர்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் கேட்டேன், தம்பி அப்புறம் காமெடிக்கு வழக்கம் போல நம்ம வரலாம்ல தம்பி, அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி நான் 2 டபுள் சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்லை என்ன தம்பி நீங்க தான் அவ்வளோ ஆறுதலா சொன்னீங்கன்னு. இல்லைன்னே அப்புறம் வருவீங்க, அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க, அப்போ 2 ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க, சாங்கும் ஃபைட்டாக போச்சுன்னா சீனை எப்போ எடுக்கிறது. சாரிண்ணே அப்படின்றாப்புல. தம்பி இந்த ஆரம்பிச்சுட்டீங்களா, இதைத்தான் நான் அப்பயே டவுட் பட்டேன், நீங்க கரெக்டாக போயிருவீங்க அப்படின்றாப்புல. தம்பி இப்போ சொல்றேன் தம்பி, நான் வண்டி நம்ம வண்டி கரெக்டாக போயிரும் தம்பி. ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கரெக்டாக சொல்லுவாங்கல்ல, இப்படி போங்க பைபாஸ்ல போங்க, ரைட்ல ஒரு ஒத்தையடி பாதை வரும், அதுக்குள்ள போயிட்டே இருங்க. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான். கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும், அங்க ஆளுங்க நிற்பாங்க, அதை கட்டி ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட் திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லி விட்டவரை எங்க அண்ணன் வெற்றிமாறனே, நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ ஓடிடுற அப்படின்ட்டாரு. போயிட்டு மோசமான பரியாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதை தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்டு எவன் ஆளு இல்ல, அங்க லைட் டிக்கெட் ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திரும்பி ஓடியாருவிட. அந்த பைபாஸ்ல எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வருமனே, அந்த டிராவல்ஸ் வரும் டிராவல்ஸ்ல டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறிக்கிற தம்பி, சாரிண்ணே பிரேக் பிடிக்கலண்ணே, வண்டியை நேரம் போயிருச்சுனே அப்பெல்லாம் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி. முடிஞ்ச அளவுக்கும் நம்பிட்டு வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல. ஆனா எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு அந்த கதை கண்டிப்பா அமைஞ்சா நான் கண்டிப்பா நம்ம இன்னும் பண்ணுவோம்னு சொன்னாப்புல. கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றிமாறன் கொடுத்த பாதையில போய்கிட்டே இருக்கேன். ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி, ஒரு பஸ் 2 இருக்கு தம்பி, அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்க வந்துட்டாங்கய்யா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் 4 ஹோட்டல் இருக்கு பிசினஸ். அந்த 4 ஹோட்டல் 40 ஹோட்டல் ஆக்குங்க தம்பி. நன்றி நன்றி தம்பி. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி கூப்பிட்டானே வாங்கினாப்புல, கூப்பிட்டு கொட்டுக்காலின்ற ஒரு படத்தை கொடுத்தாப்புல, கொடுத்து நீங்க கதை நாயனாவே இருங்கன்னு சொன்னாப்புல. இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி வினோத் மூலமா இன்னைக்கு பெர்லின் அங்கங்க எங்கெங்கயோ போயிட்டே இருக்குது. இன்னும் மேப்ல பாக்காத கண்ட்ரில நிறைய இருக்கு. தம்பி நாளை கட்சி வெளிநாடு போறாப்புலையா, விட மாட்டாங்க தம்பி, எல்லாரும் சுத்தி இருந்தே வருவாங்க நினைக்கிறேன். இந்த வினோத்தை பத்தி சொல்லலே வெற்றுமான அன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன், அண்ணன் இந்த கொட்டுக்கான்ற ஒரு படம் ஒன்று கமிட்டா இருக்குன்னு எப்படின்ட்டு. மற்ற படம் சில படம் ஐடியா கேட்பேன், ஓகே சரி பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, விடுதலை படம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க அண்ணன். அந்த வினோத் படம் இருக்குன்னு சொன்னேன், தயவுசு அவனை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னார் அண்ணன். அவனை மிஸ் பண்ணிடுறாங்க, அவன் சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான எப்படி அவன் வருவான்னு சொன்னாப்புல. கண்டிப்பா அந்த தம்பி வருவான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எங்க அண்ணன் சமுத்திரக்கண்ணி அண்ணன் அண்ணன் தான், அதுக்கு வார்த்தையே கிடையாது. அண்ணன் அதே உள்ள ஆசைப்பட்ட எல்லாருமே பேசினாங்க. வழக்கம்ல குமார் எங்கிட்ட பேசுவாங்க, டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க. அண்ணன் அவ்வளோ பிஸியா இருப்பாரு. ஏன்னா அண்ணனுக்கு போன் பண்ணாலும் மீறி யாரும் போன் ஒரு ஹஸ்பண்டுக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு, ரைட் அண்ணன் இந்தியில இருக்காப்புல. இப்படி அங்கிட்ட அங்கிட்ட ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணாலும் தெரியும், அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியும். இவங்க எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்க. கல்யாணம் அவ்வளவு பிஸியா இருக்க டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. வழக்கம்போது நான் பின்னாடி கொல்ல பக்கம் இருந்து நான் போன் பண்ணுவேன், அண்ணேண்டுவேன் இதனால பேசியிருக்காங்க, நான் பேசிட்டு இருக்கேன் நான். அண்ணே அவங்க பேசணும் கொஞ்சம் வந்துருங்கண்ணே, அண்ணே வந்துருங்கண்ணேண்டுவேன். சரா கடைசியா ஓகேடா எந்த தேதி இருக்கேன்னு சொல்றா, அவங்க பேசட்டும்டா நான் சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம்ல வர்றேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்திலும் எந்த இதுலயும் நான் யோசிக்காம நான் கால் பண்ணேன். அண்ணன் வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாம அதுக்குள்ள உண்மைக்கு அந்த சசியனே கல்யாணம் உள்ள வந்தோடனே அந்த படம் அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய படமா மாறிச்சு. நன்றிண்ணே. இப்போ இல்லைண்ணே, எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே, ஸ்கிரீன்ல மட்டும் இல்லைண்ணே, வெளியிலயும் எங்களுக்கு நீங்க எப்பவுமே அண்ணன் தானே. நாங்க அன்பான ஒரு டார்ச் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. நீங்க இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையை நான் நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. துரை செந்தில்குமார் சார், வடிகரிசி அம்மா, உண்மைக்கு நீங்க இவ்வளவு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். நீங்க இங்க வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளவு பேர் எல்லாருக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு விதமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க.
அதுக்கே நாங்க உங்க கையெடுத்து கும்பிடணும். உங்க கூட சேர்ந்து நடிச்சு பெருமையா இருக்குமா. இந்த இன்னைக்கு ஒரு 10 டைலாக் கொடுத்தா கூட பக்கத்துல அஸ்டன் எடுத்துக்கிட்டு கோட்டு 10 பேர் உட்காந்து 10 பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது. எப்ப நீ இந்த முதல்ல நீ எடுத்து கொடு, 3ஆவது நீ எடுத்து கொடு அப்படின்ற நேரத்துல ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்க நான் உங்களுக்கு நல்லா உன்னிச்சு கவனிப்பேன். ஒரு பக்கம் டைலாக் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே பேசிட்டே இருப்பீங்க. நீங்க அசால்ட்டா பேசிட்டு போயிருவீங்க. அதான் உங்க அனுபவம். அது இவ்வளவு நீங்க சினிமா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவம். அதெல்லாம் நான் பார்ப்பேன். எப்பா என்னது அப்படின்னு. நன்றிங்கம்மா. நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லம்மா, உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு. நீங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. துரை அண்ணன், ஏன் நான் இந்த படத்துல துரை அண்ணன்கிட்ட போய் நான் கமிட் ஆனேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் பாட்டு இப்ப கதை நான் கதை நேரம் நடிச்சதுக்கு ஆசைப்படுறேன். நான் கதை நேரம் வேண்டாம், கதை நேரம் பெட்ரு நமக்கு கதை உறுதின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்ப வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பா என்னை பத்தி அவங்க தெரியாது. அவங்க என்னோட கதாநாயகமா தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார், ஆட்டோல இருந்து கால் வைக்கிறேங்க சார், கம்பரஸ்ல அடிக்கிறாங்க சார், தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்றேங்க சார், முடிஞ்சு போச்சு, சூரி ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. சரி அப்படி டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பாத்திரக்கூடாது அப்படின்றப்ப. ஏன்னா ஆனாப்பட்ட தனுஷாரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, நம்ம எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. என்னையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பிடிக்கும். ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றனால யோசிச்சு பார்த்தோம். சுரேஷ் செல்வகுமாரனே 4 படம் பண்ண, 2 SK 2 தனுஷ் சார், 4 படம் பண்ண ஒரு இயக்குனர். விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றிமாறன் ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் மாதிரி வந்து ஒர்க் பண்றாரு. ஒரு கடைசி அசிஸ்டன்ட் மாதிரி அவ்வளவு ஒர்க் பண்றாரு. அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க ஸ்கூல் வேற, நம்ம சப்போஸ் அங்க போயிட்டோம்னா நம்மளை விட மாட்டாங்க. நம்ம வெற்றி மானிட்டர் அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க. நம்மள ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க. நம்மளை கரெக்டா கண்ட்ரோல நம்ம மீட்டர் எவ்வளவு எந்திரிக்கணும், எவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளவு நம்மளை கரெக்டா கண்ட்ரோல வச்சுக்கிடுவாங்க. அப்ப நம்ம அதை விட்டு மீதியாம இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசை எண்ணிதான் அவர்கிட்ட போயிட்டேன். நீங்களே எங்க வேணும், நாங்க தான் முடிவு பண்ணிப்போம். அவரை இது பண்ணல, 4 புதுசு எல்லாம் சேர்ந்தானே, கொஞ்சம் சேஃப்னே, இந்த வெற்றி சார் பக்கத்துல இருக்காருனே, நம்மளை கொஞ்சம் இருப்போம். ஏன்னா இன்னொரு இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாமே செஞ்சுல என்ன பார்த்துருக்காரு. கண்டிப்பா அவர் தெரியும் நம்மளை அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு. அது அதனால 2-3 படத்தை நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ற நான் செலக்ட் பண்ணி போனது. ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளவு வரணுமோ அதை நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கண்ணே. சில நேரங்கள் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேன்னு. ஆனா நீங்கள் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துருவேன். ஆனா நீங்க ஒரு நியூட்ரலா ஒரு பேச வச்சுக்கிருவீங்கண்ணே, அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயும். நான் ரூமுக்கெல்லாம் வந்துட்டாரு, எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல. அதனால திருப்பி வந்து கேட்கறது, அதனால உண்மை போயிருமா அப்படின்ட்டு. நீங்க அங்கேயே ஓப்பன நல்லா ஒரு கிளம்புனே நான் பாட்டு பேசாம வந்திருப்பேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. ராதிகா ரேவதி சர்மா, சாரிங்க, இல்ல என்ன கோச்சுக்கிறாங்க. படம் ஆரம்பிச்சிருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் பாஸ்கர் சொன்னாப்புல, தம்பி அந்த தப்பான திருத்தல என்ன போது நீங்க அவசரத்துல ரேவதி சவர்மா புரியல, கரெக்டான சொல்றீங்க. இல்லைங்க நீங்க ஏமா கூப்ப ரேவதி சவர்மான்றீங்க, சவர்மா இல்ல சர்மா அப்படித்தான் கூப்பிடுறேன். இல்ல நான் உங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சொன்னேன், சார் கொஞ்சம் தப்பா பேரை உச்சரிக்கிறாரு, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னேன். அவன் சொல்லிட்டேன், நான் 3-4 நாளே சொல்லிட்டேன். அதுக்கு அவர் ராதிகா சத்குமார் சொல்லிட்டு இருந்தாரு அந்த ரேஞ்சில். இப்போ ரேவதிக்குள்ள வந்திருக்காரு, அவர் அதே புலோவிலே விட்டுருங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, ரேவதி சர்மா ரொம்ப ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேல வந்ததே கிடையாது. அவளை கரெக்டா வந்து தமிழ் சூப்பரா பேசுறாங்க. எனக்கு அவங்க லென்த் டைலாக் பேசிடுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி யாரு தப்பக்கு ஒரு நிமிஷம் போன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன். இந்த பொண்ணு கரெக்டா போய் நம்ம 2 டேக் போயிட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றதுக்காக இப்ப கரெக்டான ஒரு ஹீரோயினே. உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள். பிரியடா உங்களுக்கு சின்ன பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும். பிரியடா இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பார்த்தாப்பாங்க, நீங்க வந்து அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு. நீங்க இந்த படத்துல வந்து எனக்கு இன்னும் கூடுதல் எனக்கு பல சந்தோஷம். சார் முக்கியமான இங்க சிறப்பு விருந்தா வந்திருக்கும் அம்பேத்குமார் அவர்களுக்கும் 5 ஸ்டார் செந்தில் அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க. செந்திலனே நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு. ஆமா, அவர் இன்னைக்கு தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காருன்னா நீங்க அவரு ஒரு சமீபத்தில் நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேட்டருக்குள்ள அங்கிருந்தா வாங்கியிருக்காரு. தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணியிருங்க, நல்லா வரணும்னு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நம்பேத்தனே ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதீப் பிரதர், எடிட்டர் பிரதர், உண்மைக்கு நான் அப்பப்போ போன் பண்ணி கேட்பேன். நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க, படத்தை பத்தி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதர், ஒரு நடிகனுக்கு
சரி எப்படி வந்திருக்கு, நம்ம கரெக்டாக இருக்கா, ஆர்வத்தில் உங்களை கேட்பேன். நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட. ரொம்ப நன்றி பிரதர். சினேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு என் இடத்துல பேசணும்னு இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுண்ணே. கண்டிப்பாக அந்த வார்த்தையெல்லாம் உண்மையாக இருக்குமே. நான் கூட என்ன பார்த்துன்னா 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதர் சுப்பு பிரதர், உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர். படத்தில் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு 2 சாங், ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர். ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். விடுதலை வேற மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதில் கொஞ்சம் தூக்கி அடிக்க வேண்டியது இருந்துச்சு. என்ன இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சிடுமோ. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். துரையண்ணே, இல்லைண்ணே நான் பார்க்கட்டும் நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க, ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல. வாழ்த்துக்கண்ணே, ரொம்ப நன்றிங்க. ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி டேரக்டரோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன்னு. உங்களுக்கு நட்பு எப்பயுமே தொடரட்டும். ஆர்தர் கேமராமேன் அண்ணே, அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்க அப்படின்னு ஆஃபீஸில் பார்த்தேன். அண்ணன் நேற்று வந்தாரு. பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்கன்னு கேட்டேன். நம்மளும் பேசவே மாட்டேன். ஆனால் ஏன்னு இல்லை, நான் பேசவே மாட்டேன். அவ்வளோ பெரிய கேமராமேன், நான் கடவுள், அன்பே சிவன், எவ்வளோ படங்கள் இருக்கு. நீங்கள் பார்க்காத நடிகர்களா, நீங்கள் பார்க்குற மைக்காண்டி இல்லை, நான் பேச மாட்டேன். நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 கண்ணு வச்சா கூட 2000 கண்ணு இருக்குது. 2000 கண்ணு என்னையவே பார்ப்போம் அப்படின்னாரு. அண்ணன் ஒரு ஆளுக்கு 2 கண்ணு இருக்குதானே செய்யும். 1000 பேர்ல 2000 பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்குது. இல்லை இல்லை, எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க. அது எனக்கு பதட்டமா இருக்குது. நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு 20 செப்பல் இருந்தா கூட உள்ள போக மாட்டேன், ஓடியாந்துருவேன். என்னை அப்படி இருக்கா, செப்பலை பார்த்து ஒழிச்சு வச்சுட்டாங்க உங்களை கூப்பிட முடியும். இல்லை இல்லை, எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி, நான் தனியாக இருந்தால் எங்கே பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ எதை எழுதி வச்சிருக்காரு, பேச போறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசியிருக்கேங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் ஒர்க் பண்ணிங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி. கேமராமேன் சாஸ்திரம் எல்லாருக்கும் நன்றி. ராமச்சந்திரனே, நீங்கள் எடுத்த அந்த போட்டோஸ்ல தானே எங்களுக்கு வந்து ஃபோட்டோக்காக எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கு பின்னாடி அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, நபி தம்பிகளா. ஓகே, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. இல்லாட்ட வீட்டில் இருந்து இதே மாதிரி கத்துவாங்க, என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ தம்பிகளா, தேங்க்யூ. குமாரண்ணே, சாரி முடிஞ்சு வச்சு, நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டனையா. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனர்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான். 14 வருஷமா எனக்கு மேனேஜர் அவர் தான். அவர் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கதையை நாயனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய நட்பை தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்காது. என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க. அவர் என்னை ஆரம்பத்துல இருந்து என்னை அப்படி விடவே இல்லை. அவர் ஆரம்பத்துல இருந்து என்ன ஒரு படம் சொல்லுவாரு, அவனை பண்ணலாம நாமே கேட்பேன். ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வருவாரு. இல்ல வேண்டாமனே, அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை. அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பக்கத்துல நிறைய படம் நான் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் செலக்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவா நான் வந்துட்டு நிறைய படம் போய் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நான் கதை நான் நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் பிரஸ்ஸா தெரிஞ்சிருப்பேன் தெரியல. அப்ப நான் அது பண்ணாம இருந்து நான் அப்படி இருந்ததுனாலதான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு சொல்லிருங்க. நீங்க இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணுங்க. அதனால ரொம்ப நன்றினே, ரொம்ப நன்றினே. கடைசியில பேசலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க பிட்டு பேப்பர் கொடுத்துட்டீங்க. நான் கடைசியா பேசியிருப்பேன். பேசிட்டு யுவன் சங்கராஜா, தேங்க்யூ பிரதர். இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை, இந்த மேடைக்கும் நீங்க தான் விழா நாயகன். என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழா நாயகன், இசைஞானி இளையராஜா ஐயா. இது ரெண்டு படமும் அப்பா பையன். இதை விட எனக்கு கொடுப்பன எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த படத்துல உண்மைக்கே ஹீரோ இவன் தான். 100% எதுக்காக சொல்ல வரல, இவன் தான் இந்த படத்துல ஹீரோ. இந்த படத்தை பின்னி பிரிச்சு எடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராடரியான ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் வந்து இன்ட்ரோ பிளாக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் இவன் நம்மளை பாக்குற மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்ப நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல, இதை நீங்க பாருங்க. தேங்க்யூ பிரதர். அவ்வளவு சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது, உங்களை பேசுனதும் கிடையாது. ஆனா நான் பெர்லின்ல அந்த கொட்டிக்காலிப்பட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கிருந்து ஒரு போன் வந்துச்சு குமாரன் கிட்ட இருந்து. யுவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் மேனேஜர் வினோத் மூலமா போன் வந்துச்சு, எடுத்து பேசினேன். பேசினப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர், ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் காலையில வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு படம் பார்த்துட்டு, எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றது நியாயம், ஓகே, என்ன சொல்றது.
அவர் இவ்வளவு புகழ் இவ்வளவு இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர். கடந்த ஒரு 25 வருஷமா இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவர். அப்படி இருக்கு அவர் இந்த வார்த்தை சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, எனக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் அடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் பிரதர். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சோ ரொம்ப 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 நன்றிண்ணா. இந்த சீரியல் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி என்ன சூரியனா அப்படியே சென்டர் ஸ்டேஜ்ல நீங்க ஒரு நிமிடம் நிற்க வேண்டும். உங்ககிட்ட ஓரிரு கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா எஸ்கே அண்ணனும் சேதனனும் இங்க மேடையில் அவரோட நிக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஆசை. ஒரு 2-3 கேள்விகள் மட்டும்தான். சோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு. சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான 2 ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. 2 பேர்ல இருந்தும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள் சேதன் இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கே இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். தம்பி கிட்ட இருந்து அவரோட டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ்கே இருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே சூப்பர். சோ இப்போ ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணனும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்வு செல்வம். அதுல அவர் தானே ஹீரோ. அது இல்லனே, அவர் இல்லனே, அவர் உங்க ரோல் பண்ணனும் அப்படின்றது. அவர் ரோல் யாரு? போஸ் நீங்க கேளுங்க. போஸ் பண்ணி யாரன பண்ணுவா? நம்ம நானே பண்ணிறேன். டபுள் ரோல், டபுள் ஆக்ஷன். பாத்தீங்களா? அத கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன். நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி. விஜய் பண்ணல, விஜய் ஹீரோ அவன் பண்ண மாட்டேன். அல்ல சார் நீங்க வேற கேள. தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி அவன் பண்ணட்டும். சரி ஓகே. மாமா படம் சூது கவும். ஏய் ஓகேண்ணா. கூடு விட்டு கூடு போயிறாரு சூரியன். ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 படி தம்பி உடம்புக்கு போண்ட ஒரு 10 படி செட்டு போல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் பாட்டுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிறேன். மாமா உடம்புக்கு போண்ட இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அட்வான்ஸ் வாங்க இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 செக்க வாங்கிட்டு அப்படியே ஆண்டிவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போற போக்குல சாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு அப்படி வந்துருவேன். பேசிட்டு அவன் நம்ம வந்துருவான். அதுக்கு மறுநாள் இருக்குங்க நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தானே பாத்துக்கிற போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க பாடு. இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேதோன்ன ஒரு விஷயம் எஸ்கே ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா இல்ல ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம் ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? சேதோன்ன ஒரு விஷயம் நம்ம பெரியவரோ கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் இவன் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான். அட்வைஸ்லாம் ஒண்ணு இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒண்ணு ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையே இல்லை. அப்புறம் உண்மையில நிறைய பேர் பேருந்து வச்சிருக்காங்க. தொழில சின்சியரா பண்ணாதவங்க தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியரா பண்ற ஒருத்தர் தொழில் என்னைக்குமே விடாது. நீ வாழ்க்கை நல்லா இருக்கும், பயம் அவசியம் இருக்காது. நீ போனா திரும்பி வந்துருவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு நினைச்சு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மள என்னவா பாக்குறோம்னா மேட்ரு. தேங்க்யூ மாமா. எஸ்கேண்ணா அட்வைஸ்லாம் சொல்றல அட்வைஸ் இல்லண்ணா ஏதோ ஒரு விஷயம் ஒரு அன்பா ஒரு அன்பா அண்ணனுக்கு நீங்க இல்ல அவருக்கு எல்லாமே தெரியும். கிளியரா தான் போயிட்டு இருக்காரு. நீங்க அவர் படங்கள் எல்லாம் பார்த்தாலே தெரியும். சோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம் எங்க 2 பேருக்கு ஏதாவது இல்லடா இப்ப நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான் அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. டேய் நீ யாரு சிவா தெரியும்ல, எனக்கும் தெரியும். இங்க பாருங்க அதான் சைதாப்பேட்டையில வெண்ணிலா கபடி நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம். நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி அவனோடது. அதனால எங்க 2 பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட்மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இல்லண்ணே நம்ம சொல்ற சின்ன குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி போஸ்ட் பண்ணி கூட இருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன் எதுனா அட்வைஸ்லாம் இல்ல. இன்னும் நீங்க மேலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும்
கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னு எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன். இதை நான் சொல்லுவேன். ஒரே ஃபைனல் ஆசை. சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்ப எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணும்ன்றது எங்களோட ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, 2 பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமா சூரியனுக்கு ஒரே நேரத்துல கொடுத்தீங்களா, அதை விட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எதுவும் இருக்காது. போட்டோ ப்ளீஸ் சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துப்போமா? ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ்ண்ணா, வீடியோ ஃபர்ஸ்ட் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டோஸ் எடுத்துலாம். கைண்ட் ரிக்வெஸ்ட்ண்ணா, ஃப்ரண்ட்ல எல்லாருமே உட்கார்ந்தலாம். ப்ளீஸ் 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 செட்டில் ஆன், ப்ளீஸ் செட்டில் ஆன். லார்க் ஸ்டுடியோஸ் வழங்கும் திரு குமார் அவர்கள் வழங்கும் கருடன் ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் சிறப்பாக அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. படம் வேர்ல்டு வைட் மே 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாருடைய அன்பு மாதிரும் அதுக்கு எப்பயும் போல் தேவை. தேங்க்யூ சோ மச். அந்த நேரத்தில் செய்தோன்னா எஸ்கே அண்ணா எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 நன்றிகள். ரெண்டே டீம் சார்பாக வெற்றிமாறன் சார், தேங்க்யூ சோ மச் சார். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கவங்க ப்ளீஸ்ண்ணா, ஃப்ரண்ட்ல இருக்கவங்க மட்டும் ப்ளீஸ் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆயிட்டீங்கன்னா. வீடியோவா? வீடியோ ஓகேவா? வீடியோ ஓகேவா? வீடியோ ஓகேண்ணா? ஓகே, தேங்க்யூண்ணா. ஸோ இப்போ நீங்க எடுத்துக்கலாம், போட்டோஸ் இப்போ எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாத்துனா வாங்கிது வேலை மைக் வச்சுக்காங்க.